உங்களோடு கூட நான் ஏற்கனவே தொடர்ந்து வந்த போதனையாகிய விசுவாசிகள் தேர்வு செய்ய வேண்டிய செழிப்பான வாழ்க்கை, a life of prosperity that believers must choose என்கிற தலைப்பின் கீழே தான் இன்றைக்கு நான் தொடர இருக்கிறேன். அதன்படி நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனம் மற்றும் 34வது வசனம், 2 வசனத்தையும் நாம் கவனிக்கலாம். லூக்கா 12வது அதிகாரம் 15 மற்றும் 34வது வசனம். 15வது வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். 34, உங்கள் பொக்கிஷம் எங்கு இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அருமையான செவ்வாய்க்கிழமையின் மாலைகளிலே நான் உங்களோடு பேசிக்கொண்டு வருகிற காரியம், நாம் தேர்வு செய்யாமல் அல்லது நாம் எடுத்துக்கொள்ளாமல் அல்லது நாம் விசுவாசிக்காமல் அல்லது நாம் நம்பாமல் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதில்லை அல்லது தேவனாகவே தருவதும் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பல நேரத்தில் நாம் நினைக்கிறது, கடவுளுக்கு எனக்கு என்னென்ன வேணும்னு தெரியும், அதனால் அவர் தானாகவே கொடுத்துருவார், அதனால் நான் எதுவும் அவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டியதும் இல்லை. அப்படி கேட்குறத தாண்டி அதை குறித்த அறிவு ஞானம் இதெல்லாம் பற்றி எதையும் நான் சிந்திக்க கூட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் அவர் கொடுத்துருவாருங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரசங்கமோ இல்லை, அதை பற்றிலாம் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை, அதெல்லாம் தானாக பண்ணும் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஒருவேளை அவங்க சொல்கிற அந்த தத்துவம் உண்மைனா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி எல்லா நன்மைகளும் என்ன பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு கிடச்சிருக்கும். சரி, தேவன் இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்கும் போதே பாருங்கள், பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து தான் அவனை உருவாக்கி இருக்கிறார். மனுஷனையும் பொருளாதாரத்தையும் பிரிக்கவே முடியாது. ஒரு மனுஷன் நான் பணமே இல்லாமல், எந்த ஒரு பொருளுமே இல்லாமல், எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நான் பண்ணிடுவேன், நான் தனியாகவே வாழ்ந்துருவேன்னு சொன்னால் அது இந்த பூமியிலே சாத்தியமே இல்லை. முற்றும் துறந்த முனிவர்களுக்கு கூட இந்த பூமியிலிருந்து தான் அவங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அவங்க சாப்பாடு எங்கேருந்து வருது, அவங்க உணவு, அவங்களோட தேவையான மற்ற காரியங்கள் எல்லாமே எங்கேருந்து தான் வருகிறது, அது எல்லாமே ஒரு பொருள் தான். அவங்க வைத்திருக்கிறது எல்லாமே, அது எல்லாமே ஆதாரமாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த டவுனில் சிட்டியில் வாழ்கிறோம். நமக்கு பொருளாதாரம் சொல்லும் போது முதன்மையாக நிற்பது பணம், அதுக்கப்புறம் நமக்கு கிட்ட இருக்கிற நகைகள், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள், இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், பொருளாதாரமாக சொல்கிறோம். நமக்கு நாளைக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஏதோ ஒரு கடன் வாங்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னா இவைகளை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், காரியங்களை செய்கிறோம். ஒரு நகை இருந்ததுன்னா போய் ஏதோ பேங்க்கில் வச்சு வாங்குகிறோம், ஒரு லேண்ட் இருந்ததுன்னா அது மேலே வச்சு கொஞ்சம் வாங்குறது. இதெல்லாம் ஆதாரமாக என்ன பண்ணியிருக்கிறார், கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரி, அப்போ பொருளாதாரன்றது பாருங்கள், மனுஷனையும் பொருளாதாரத்தையும் பிரிக்கவே முடியாது. அப்போ இந்த பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுனால பிசாசும் இதை கொண்டு தான் பாருங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அதெல்லாம் விட மேலான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, முக்கியமாக எல்லாவற்றுக்கும் மேலான ரட்சிப்பை அவன் கெடுக்கிறவனாக இருக்கிறான். பல பேர் ஏன் கடவுளை நம்புவதில்லை, கடவுளுடைய வழிகளை அறிந்து கொள்வதில்லைன்னா, எங்ககிட்ட பணம் சம்பாதிக்கிற வழி தெரியும், பணம் எங்ககிட்ட இருக்குது, எங்ககிட்ட பொருளாதாரம் இருக்குது, அதனால் எங்களுக்கு பெரிய அளவுக்கு பக்தியோ பெரிய அளவுக்கு கடவுளுடைய உதவி எங்களுக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் இந்த பூமியில் வாழற வரைக்கும் அப்படி வாழ்ந்துட முடியாது. ஷோர்லி யூ நீட் சம் சர்க்கம்ஸ்டன்ஸ் வில் டெல் யூ நீட் காட். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும், அந்த சூழ்நிலை சொல்லும் உனக்கு நிச்சயமாக கடவுளுடைய உதவி தேவை, அவருடைய உதவி இல்லாமல் உன்னுடைய பணமோ உன்னுடைய பொருளாதாரமோ உனக்கு உதவி செய்ய முடியாது என்பதை. சரி, இதன் அடிப்படையில் சில சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உண்மைகள், வேத வசனம் நம்ம கற்றுத்தருகிற உண்மைகள். இதில் முக்கியமாக நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ், பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாகவே இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே இருக்கும் போது, முக்கியமாக கடவுள் மேலே ஒரு அளவுக்கு அதிகமான பக்தி இதெல்லாம் வரும்போது, பல நேரத்தில் இந்த மூட நம்பிக்கை, முட்டாள்தனங்கள் அல்லது வேதத்துக்கு புறமான காரியங்கள்லாம் அந்த பக்தியான மனுஷர்களுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஆதி காலம் முதற்கொண்டு தொட்டு அப்படியே கடவுள் சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி நினச்சி அதுதான் பக்தி, அதுதான் வாழ்க்கைன்னு வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க.
கடவுளுக்குள்ளே வாழணும்னா இது எல்லாத்தையும் நீங்கள் திறக்கணும். முற்றும் திறந்தால் தான் நீங்கள் யாராக இருக்க முடியும், கடவுள்கிட்ட நெருங்க முடியும். கடவுள் அப்படி முற்றும் திறந்தவர்களை தான் ரொம்ப நேசிக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி கிடையவே கிடையாது. அப்படி நேசிக்கிறவராக இருந்தால் அவர் எதையுமே இந்த பூமியில் வச்சுருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். எதையுமே என்ன பண்ணியிருக்க மாட்டார். அவர் மனுஷனை மட்டும் படைச்சிட்டு விட்டுட்டு இருப்பார். ஆனால் ஆதியாகவும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் முதன்மையாக உண்டாக்கி கடைசியாக தான் யாரை உண்டாக்கினார், அவர் மனுஷனை உண்டு பண்ணினார். அப்போ இன்றைக்கும் கடவுள் மனுஷனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. செழிப்பை பற்றியெல்லாம் பல வாக்குத்தத்தங்களை நம்ம தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே வருகிறோம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடனை கொடுப்பாய்ன்றது கடவுள் சொன்ன வாக்குத்தத்தம். அது முற்றும் திறந்தவராக இருந்தால் அவர் என்ன பண்ண முடியாது, அப்படி சொல்லவே முடியாது. சிந்திக்கிறார், மனுஷனுக்கு எது அவனுடைய சமாதானத்தை கெடுக்குது, நம்பிக்கையை கெடுக்குது, தூக்கம் இல்லாமல் பண்ணுது, அதெல்லாம் யோசிச்சு தான் பார்க்குறாரு. அப்போ பொருளாதாரம் எல்லா காரியத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறதுனால தான் பல நேரத்தில் நான் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ஆனால் பொருளாதாரத்தை ரொம்ப பெரிய அளவில் அதை நினைக்க மாட்டாங்க. ஒரு இன்னும் மேலே போய் அதை ஒரு பாவமாக கூட பார்க்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அது ரொம்ப பாவங்க. அதெல்லாம் இவ்வளோ காரு, இவ்வளோ பைக்கு, இத்தனி வீடு, இதெல்லாம் தேவை கிடையாது, இவ்வளோ நகை, இதெல்லாமே பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு மனுஷன் தான் பார்த்தீங்கன்னா 3 யோவானில் இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்து 120 வருஷம், அதாவது ஒரு பூரண ஆயுசு வாழ்ந்த ஒரு மனிதன், அவருடைய சீஷனாக இருந்த யோவான். அவருடைய சபையில் இருந்த ஒரு விசுவாசி. அந்த விசுவாசியை பற்றி அவர் என்ன சாட்சி கொடுக்குறார், நல்ல மனிதன், நல்ல ஆவிக்குரியமான மனிதன், அவனுடைய ஆத்துமா தேவனோடு கூட இசைந்திருக்கிற மாதிரியான ஒரு மனிதன் அவன். He worshiped God from his soul. அவன் உள்ளத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து கடவுளை ஆராதிக்கிற ஒரு மனிதன். ஆனால் அவர் பார்த்த இன்னொரு பிரச்சனை என்னன்னா, உள்ளத்தில் பக்தியாக இருக்கிறான், உள்ளத்தில் கடவுளோட ஐக்கியமாக இருக்கிறான், ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவனாய் இருக்கிறான். ஒரு வீட்டு வாடகை கட்ட முடியல, ஒரு சொந்த வீடு வாங்க முடியல, நடைமுறையில் பொருளாதாரமற்ற செழிப்பற்ற ஒரு மனுஷனாய் அவன் இருக்கிறத பார்த்துட்டு தான் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். தப்பில்லை பான்றார். உன் ஆத்துமா எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ, உன் ஆத்துமா எவ்வளவு கடவுளோடு கூட உறவில் அன்பில் இணைந்து இருக்குதோ, இசைந்து இருக்குதோ, அதே போலவே செழிப்பான இன்னொரு பக்கம் இருக்குது. அதுனா இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை. இங்கே கடவுள் உன்னை கஷ்டப்பட சொல்லலை. கடவுள் இங்கே அவமானப்பட்டு பண பற்றாக்குறைவில் இருந்து, கடனில் இருந்து, தேவையிலே இருந்து மடிந்து போவது கடவுளுடைய சித்தம் இல்லை. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று தன்னுடைய விசுவாசிக்கு எழுதுறார். எத்தனை ஊழியக்காரங்க அப்படி சொல்லி கொடுப்பாங்க பார்ப்பேன். பல சபைகள் அப்படி சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் அவர் எழுதுறாரு, நீ எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும், நன்றாக இருப்பதுதான் கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய விருப்பம் என்பதை அவர் தெரிவிக்கிறார். சரி, அதை தான் நம்ம இங்கே எடுத்து போதிக்கிறோம். எப்படி இந்த குறைவு, கஷ்டம், பாடுகள், பிரச்சனைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் அது ஒத்துக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும், எவ்வளோதான் பணம் வச்சுருந்தாலும், இயேசு சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்றதை நம்ம பார்க்குறோம். நேற்றைய தினத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர்கள், நல்ல பணக்காரங்களாக இருந்தவங்க, நகையோடு இருந்தவங்க, பொருளாதாரத்தோடு இருந்தவங்களாம் ஒரே நாளில் என்ன பண்ணிட்டு அவங்களுடைய நிலைமையே மாறி விடுறதை பார்க்குறோம். ஒரு 10 நாள் எடுத்து போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா தான் பிழைப்பார்னு போச்சுன்னா மொத்த வீடு எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், விற்க வேண்டியதாக இருக்கும். ஒரு வழியே கிடையாது. நேற்று வரைக்கும் 1 லட்ச ரூபா கபோர்டுக்குள்ளே இருந்திருக்கும், இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அது 1 லட்ச ரூபாய் இல்லாமல் கரைஞ்சி போயிடும். அப்போ இந்த உலகத்தில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொருளாதாரமோ பணமோ அல்லது நம்ம வச்சிருக்கிற எந்த நகைகளோ அல்லது எந்த விதமான பொருளாதாரமோ ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல அது இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நாள் அது இல்லாமல் போகிறது. அதுதான் வேதம் சாபம் என்று சொல்லுகிறது, கர்ஸ். ஏனென்றால் அந்த பொருளாதாரத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கறதே எதுக்கு, சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் அது உங்களுக்கு வரும்படியாக தான் தேவன் என்ன பண்ணுறாரு, அதை கொடுக்குறாரு. ஆனால் அப்படி இல்லாமல் உங்கள் சந்ததியில் அது ஒன்றும் இல்லாமல் போங்கிறது என்ன பண்ணுறீங்க, கண்கூடாக பார்க்கிறீர்கள் அதை. அப்போ இதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆகணும்னா அதுக்கு கடவுளுடைய பிரமாணம் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் தேவனுடைய பிரமாணத்துக்குள் இருக்கும் பொழுது தேவனுடைய பிரமாணம் என்ன பண்ணுகிறது, உங்களை பழுகவும் பெருகவும் செய்கிறது. என்ன செய்கிறது அது உங்களை? ஆமாம், ஒரு நாளும் குறைவை நீங்கள் காண்பதே இல்லை. எழுந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக அல்ல, பல மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான பிரமாணத்தை வேதம் நமக்கு வைத்திருக்கிறது. அதில் முக்கியமானது என்ன, கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம், நான் சூஸ் பண்ணணுமா, அதை நான் அதை தேர்வு செய்தால்தான் அந்த வாழ்க்கை எனக்கு உண்டாகுமா என்பது தான் உபாகமத்தில் பார்க்குறோம்.
உபாகமத்தில் என்ன சொல்றாரு, இந்த பூமியில 2 விதமான பிரமாணங்கள் இருக்குது, அதுல 2 விதமான வாழ்க்கை இருக்குது. ஒன்று சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இன்னொன்று ஆசீர்வாதமான வாழ்க்கை. ரெண்டுமே இருக்குது. ஜீவனமும் மரணமும் இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படின்றாரு. ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்பதாக இருக்கிறது. நீ எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? கடவுளை சொல்லிக் கொடுக்கிறார். நீ எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜீவனை தெரிந்து கொள். எதை தெரிந்து கொள்? நீ நன்றாக வாழ்வதை தெரிந்து கொள், ஆசீர்வாதமாய் இருப்பதை தெரிந்து கொள். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? என்றென்றைக்கும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ன பண்ணு, நீ தெரிந்து கொள். அப்ப வேதம் கற்றுத்தருகிற ஜீவனுள்ள வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை எப்படி இந்த பூமியில சாத்தியம்ன்றது தான் கலாத்தியர் 3வது அதிகாரம் நமக்கு என்ன பண்ணுகிறது, போதிக்கிறது. அங்க என்ன சொல்லுகிறது, விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு அடையாளமாய் ஒரு மனுஷன் வைக்கப்பட்டிருக்கிறான் இந்த பூமியில. அந்த மனுஷனை நீங்கள் படித்தால் அறிந்து கொண்டால், அவன் இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே அவன் எப்படி சீமானாய் வாழ்ந்தானோ அதே போலவே ஒவ்வொரு விசுவாசியும், முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் அப்படிப்பட்ட சீமானாய் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 3:9 இப்படியாகவே சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே என்ன பண்ணப்படுகிறார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யார் அந்த மனிதன்? ஆபிரகாம் தான் அந்த மனிதன். ஆபிரகாமுடனே அவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யார்? விசுவாச மார்க்கத்தார். என்ன மார்க்கத்தார்? அவர்கள் விசுவாசிக்கிறாங்க, ஏதோ ஒன்று விசுவாசிக்கிறாங்க. எதை விசுவாசிக்கிறாங்க? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிறாங்க, ஆபிரகாமின் பிரமாணங்களை விசுவாசிக்கிறாங்க, ஆபிரகாமுக்கு இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே நல்வாழ்வை தந்த தேவனை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே என்ன பண்ணப்படுகிறார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்றார். 14 என்ன சொல்றார்? கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். யாருக்கு உண்டான ஆசீர்வாதம்? அது ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதம், அந்த செல்வம், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. இந்த செழிப்பு, பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்த அந்த பொருளாதாரம், இது எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தைங்க போடப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வருகிறது என்றார். யாரினால் வருகிறது? அது கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய இரட்சகராக மீட்பராக விசுவாசிக்கிறவர்களுக்கு. எப்படி அது? காரணம், உங்களுடைய சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். நீங்கள் சாபங்களை விசுவாசிக்க வேண்டியதில்லை, கஷ்டத்தை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஒருவேளை அது இன்னைக்கு இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமானது இல்லை. நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என்ன? நான் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். யாருடனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்? ஆமா, அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு என்ன பண்ணி இருக்கிறது, உண்டாயிருக்கிறது என்பதை நான் என்ன பண்ணுகிறேன், விசுவாசிக்கிறேன். அதனாலதான் 29வது வசனம் இப்படியாக சொல்லுகிறார், கிறிஸ்துவை உடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறார்கள். யாரை உடையவர்கள்? கிறிஸ்துவை தங்களுடைய ஆதாயமாக, கிறிஸ்துவை தங்களுடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிறவர்கள். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததினே சொல்றார். யாருடைய சந்ததி அவர்கள்? ஆபிரகாமின் சந்ததியாக ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு போன்ற அந்த சந்ததியிலே வரக்கூடியவர்கள். அந்த சந்ததி யார்? எப்படி இருந்தார்கள்? ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தான், அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் எத்தனை மடங்கு பலன் அடைந்தான்? பஞ்சத்துல, அந்த சிச்சுவேஷன் ஆஃப் drought, பஞ்சத்தின் மத்தியில் ஈசாக்கு 100 மடங்கு பலன் அடைந்த அந்த சந்ததி யாருடைய சந்ததி? அவன் ஆபிரகாமின் சந்ததி அல்லவா? அந்த ஆபிரகாமின் சந்ததியாக என்ன பண்ணுகிறீர்கள், இருக்கிறீர்கள். அப்போ ஒரு விசுவாசி இதுதான் விசுவாசி. நான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவை உடையவனாய் இருக்கிறபடியால் நான் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரம் என்றார். எதன்படி சுதந்திரம்? நான் வாக்குத்தத்தங்கள், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இந்த பிரமாணங்கள் எல்லாம் அதை எடுத்துக்கொள்ளுகிற சுதந்திரிக்கிற மனிதனாய் என்ன பண்ணுகிறேன், ஒரு விசுவாசியாய் நான் இருக்கிறேன். அதனால தான் புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ நான் சபைக்கு வந்துட்டேன், விசுவாசியா இருக்கிறேன், அதனாலே கடவுள் எல்லாரும் என்ன பண்ணிடுறது இல்லை, பிளஸ் பண்றது இல்லை. வந்து அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்கள், எதை நாங்கள் நம்புகிறார்கள், எப்படி இருப்போம், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், அதை நம்புகிறவர்களுக்கு தான் என்ன உண்டாயிருக்கிறது, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அதை ஸ்கூலுக்கு 10 பேர் போகிறான்னா, ஒரு கிளாஸில் 10 பேர் இருக்கான், 10 பேருமே ஸ்கூலுக்கு போகிறான், கிளாஸில் அட்டன் பண்ணுறான். அந்த 10 பேருக்கும் ஒரு டீச்சர் தான் எடுக்கிறார் ஒரு சப்ஜெக்டை. யார் அதில் நல்ல உயர் அதிகாரிகளாக வரான்னா அவன் நம்புகிறான், இந்த சப்ஜெக்டை நான் நல்லா படித்தேன்னா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணனா நான் இந்த அதிகாரியை என்ன பண்ண முடியும், வர முடியுன்ற அந்த கனவுலே இருக்கிறான், அந்த நம்பிக்கையில் இருக்கிறான். அதனால் அந்த சப்ஜெக்டை நல்லா படிக்கிறான், நல்லா எழுதுறான், நல்ல மார்க் அவன் ஸ்கோர் பண்ணுறான், நல்ல அதிகாரியாக வரான். அவன் பக்கத்தில் இன்னொருத்தன் உட்காந்துருப்பான்,
இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் படிச்சு இன்னும் பெரிய ஆளா ஆக முடியுமா? எங்கேயாவது 7000க்கு 8000க்கு என்ன பண்ண வேலை செஞ்சுட்டு அப்படியே ஓட்ட வேண்டியது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பான் பாருங்க. அவனுக்கு அந்த வேலை தான் கிடைக்கும். ஆனால் சப்ஜெக்ட் என்னவோ ஒன்று தான், ஸ்கூல் என்னவோ ஒன்று தான், சொல்லி கொடுத்தவரும் ஒன்று தான். ஆனால் வாழ்க்கை ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். எப்படி வித்தியாசமானது? கடவுள் அது மாதிரி பண்ணிட்டாரா? இல்லை. அவன் நம்புறான், அவன் எதிர்பார்க்கிறான், அதுக்காக உழைக்கிறான், தன்னுடைய உள்ளத்தில் அது ஒரு கனவாக என்ன பண்ணுகிறான் அவன் வைக்கிறான். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் பாருங்க. ஒரு சபைக்குள்ள வரீங்கன்னா போதிக்கிற போதனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். நான் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவின் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது என்பதை தங்கள் உள்ளத்திலிருந்து விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் என்ன உண்டாகிறது? அவர்களுக்கு ஆபிரகாமை போல ஒரு வாழ்க்கை உண்டாகும். நம்புறீங்களா நீங்க? அதை இல்லைன்னா அவங்க சபைக்குள்ள இருக்கலாம், சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், அவங்க ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், பைபிள் படித்திருக்கலாம், ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? வாழ்க்கையில் பார்க்க முடியாது. சரி, ஆபிரகாமுக்கு தேவன் முதல்ல சந்திச்ச உடனே அவனோட பேசின காரியங்கள் என்ன என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆதியாகமம் 12 என்ன சொல்றாரு? கிட்டத்தட்ட 4 முறை ஒரு வார்த்தை ஆபிரகாமுக்கு திருப்பி சொல்றார். முதல் ஆபிரகாம் ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவனோட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணும்போது 4 முறை ஒரே ஒரு காரியத்தை சொல்றார். என்னதான்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்படி 4 முறை ஆசீர்வாதத்தை பற்றியே பேசுகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதம்னா என்றால் பணம் அல்ல. ஆசீர்வாதம்னா கிடையாது பணம் நினச்சிக்கிறாங்க. நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்களும் அப்படி ஒரு வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க, போதகர்களும் தெரியாததுனால. ஆசீர்வாதம்னா என்றதை ரொம்ப சாதாரணமாகவே நீங்கள் யோசிச்சிங்கனாலே, உங்களுடைய பயன்படுத்தினீங்கனாலே தெரியும். ஒரு திருமண வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் வயதில் மூத்தவங்களாக இருந்தீங்கன்னா அந்த இளையவர்களுக்கு, அந்த திருமணம் ஆங்குறவர்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்கள பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வாதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம், உங்கள் பேக்கில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்களே. ஆசீர்வாதம் என்றால் என்ன? 4 நல்ல வார்த்தையை கூறுவது. ஆசீர்வாதம்னா என்னது? நல்ல வார்த்தையை கூறுவதே ஆசீர்வாதம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆசீர்வாதத்தின் சக்தின்னு இருக்குது, the strength and the power of blessing இருக்குது. நம்ம கூட சில நேரத்தில் சொல்லுவோம், சிலர்லாம் சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுது, அது நடக்குது, தடுக்கவே முடியலன்னு சொல்கிறோம். ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் ஆற்றலும் உள்ளதாக தான் இருக்குது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்ன? தேவன் நல்ல காரியங்களை நான் நன்றாக இருக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். ஆசீர்வாதமாக இருந்தால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நல்லா இரு, ஆரோக்கியமாக இரு, சுகமாக இரு, சமாதானத்தோடு இரு, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக இரு, வெற்றி பெறு, உயரு, இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள். இது என் வாழ்க்கையில பழிப்பதற்கு அதில் தேவனுடைய வல்லமை என்ன பண்ணுகிறது? அங்கே செயல்படுகிறது. எவ்வளோ தடைகள் வரும்போது, எவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது, எவ்வளோ போராட்டங்கள் வரும்போதோ, எவ்வளோ சத்துருவின் எதிர்ப்புகள் வரும்போதோ, கடவுளுடைய ஆசீர்வாதம் இவ்வளோ பிரச்சனைகளையும் மீறி நம்மளை மேலோங்க செய்கிறது. அது ஆசீர்வாதத்தின் ஆற்றல் என்று சொல்லுகிறோம், the power of the blessing. சரி, அப்போ ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்குறார். இந்த சபிக்கப்பட்ட பூமியில், குறைவுகளை கொண்டு வரக்கூடிய பூமியில், பொருளாதாரத்தெல்லாம் நசுக்கி அழிக்கிற இந்த பூமியிலே நான் உனக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயிட்டார். இந்த சபிக்கப்பட்ட பூமியில் நீ மட்டும் எப்படி இருப்பாய்? அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தான் பாருங்க கடவுள் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்து இருக்கிறார். இதன் அடிப்படையில் சில காரியங்களை கொஞ்சம் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வருவதெல்லாம் என்னவா இருக்கிறது? சாபமாக இருக்கிறதுன்றது பார்த்தோம். ஏன் அதுக்கு வந்தோம்? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படும் போது அவனோடு கூடவே லோத்துன்னு ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய சகோதரன் முறையில் வந்த ஒரு பையன். அவன் பெருசாக பொண்ணும் விசுவாசிக்கிறதோ பெருசாக, ஆனால் கடவுளை பற்றி அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆபிரகாமோடு கூடவே இருந்ததுனால அவனுக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்கும் போது ஒரு கட்டத்தில் அவன் ஆபிரகாமை எதிர்க்கும் போது ஆபிரகாம் சொல்கிறார், நீ நம்ம 2 பேரும் சகோதரர்களாக இருக்கிறோம், 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம், நீ ஒரு திசையை நோக்கி நீயும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போ, நீயும் குடும்பத்தார், உனக்கு இருக்கிற ஆஸ்தி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடு, நீயே சூஸ் பண்ணி எந்த பக்கம் போறியோ அதுக்கு நேர் எதிரான இடத்துக்கு நான் என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன், நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று சொல்லுகிறான். அதே போலவே லோத்து அவன் ஒரு இடத்தை சூஸ் பண்ணுறான். அந்த இடத்துக்கு பேர் வந்து சோதம் கொமோரானுங்கிற ஒரு இடம். ஒரு அக்கிரமமும் பாவமும் ரொம்ப மோசமான மனிதர்களும் நிறைந்திருக்கிற ஒரு இடம். ஆனால் அவன் கண்ணுக்கு அது ரொம்ப நல்ல இடமா தெரியுது, ஏன்னா கடவுள் அவனுக்குள்ளே இல்லை, அதனால நல்ல காரியத்தை அவனால் சூஸ் பண்ண முடியல. அவன் அறிவை வச்சு சூஸ் பண்ணுறான், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுனால நல்லா இருக்கும் அப்படின்னு கிளம்புறான். அவன் அப்படி கிளம்புற போகிறது தான் பாருங்க, அவன் போகிறாங்க, தன்னுடைய மனைவி 2 பெண் பிள்ளைங்களோட போகிறாங்க, தங்குறான், தனக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாத்தையும் கொண்டு தான் போகிறாங்க, வேலைக்காரங்களாம் வச்சிருக்கிறான், எல்லாரையும் கூப்பிட்டு போயிடறான், ஒரு பெரிய பணக்காரனாக தான் போகிறான். ஆனால் இந்த பக்கம் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவனும் பெரிய பணக்காரனாக இருக்கிறான், பெரிய சீமானாக இருக்கிறான், அவன் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறான்.
ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது பார்த்தா லோத்து இருந்த அந்த இடத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, அதை அழிக்கணும்னு சொல்றாரு. காரணம் அங்கே அக்கிரமம் என்ன பண்ணுகிறது, மிகுதியாக இருக்கிறது. எது மிகுதியாக இருக்கிறது? நீங்கள் ஒன்றும் பாருங்களேன், எந்த தேசத்தில் பொருளாதாரம் ரொம்ப கட்டுக்கடங்காமல் இல்லை நல்லா இருக்குதோ அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும், அதிகமாக அக்கிரமம் இருக்கும். பார்த்துருக்குறீங்களா இல்லையா? யோசிச்சுருக்கிறீங்களா? அதிகமாக இந்தியாவில் எடுத்துக்கங்களேன், அதிகமாக அந்த நகை திருடு செயின்லாம் பறிக்கிறதுலாம் எங்கே நடக்கும், எங்கே நடக்குது பார்த்துருக்குறீங்களா? தமிழ்நாட்டில் தான். எங்கே மட்டும்தான்? ஏன் அதை யோசிச்சுருக்கிறீங்களா? நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துக்கு ஒன்றா போங்க, எந்த இடத்துக்கு ஒன்றா போங்க, எல்லா பெண்களும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் ஜுவல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அது என்ன சொல்கிறது, அது அந்த ஃபங்க்ஷனுக்கான அந்த ஜுவல்லை தான் என்ன பண்ணுவாங்க, அதாவது வித்தவுட் கோல்டு, பெரிய அளவுக்கு விலைலாம் இருக்காதான், பார்க்க அது ஃபேஷனபுளாக இருக்கும். அந்த ஜுவல்லை தான் அணிஞ்சிக்கிட்டு நிறைய நேரத்தில் போகிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. ஹலோ, நம்ம ஊட இயற்கை பழக்கமே ஒரு சாதாரணமான விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நகை தான் நம்முடைய அடையாளம் அல்லது பெரிய ஒரு மதிப்புக்கான காரியமாக பார்க்குறோம். ஏன்னா நமக்கு அது சாதாரணமாக இருக்குது, கஷ்டப்பட்டு தான் வாங்குகிறோம். ஆனால் அதை நம்ம தைரியமாக போட்டு அதை போகிற அளவுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிறோம். அவங்களாம் அந்த அளவு கூட இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறோம், அங்கேருந்து இங்கே வந்துடுறான். அப்போ இந்த ஊரில் எல்லாருமே அதை போடுக்கு நல்லா தெரியுறான்ப்பா, ரோட்டில் நடக்கிறாங்கப்பா, போகிறாங்க, பால் வாங்கின்னு வராங்க, மார்க்கெட் போயிட்டு வராங்க, மீன் வாங்கின்னு வராங்க, தூக்கி முன்னாடி விட்டுக்கிறாங்க. என்ன பண்ணுவோம், அசால்ட்டாக வண்டியில் நீ ஓட்டு, பின்னாடி நான் உட்கார பிடிங்கிட்டு போய்கிட்டே இருப்போம். 10 செயின் பிடுங்கணுன்னா ஒரு மாதத்துக்கு உட்காந்து நம்ம லக்ஸுரியஸாக சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி அங்கேருந்து இங்கே வரோம். அதனால தான் சொல்லுவேன், தமிழ்நாடு வந்து நம்ம பிறந்தது, நம்ம இருக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சுருக்குறோம். நிறைய நேரத்தில் நமக்கு இதுவே கஷ்டமாக நினைக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் போய் தமிழ்நாட்டை தாண்டி தெலுங்கானா அந்த பக்கம்லாம் மகாராஷ்டிராலாம் போய் பாருங்கள், ரொம்ப கடுமையான வாழ்க்கை, பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப பின்தங்கின மாநிலங்களாக இன்றைக்கும் இருக்கிறாங்க அந்த மக்கள். அதனால தான் அங்கேருந்து ஒவ்வொரு நாளும் 15,000 பேர் 20,000 பேர் வந்து இங்கே இறங்குறோம், ட்ரெயினில் இறங்கி. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே பார்க்குறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஹோட்டல்லேருந்து முடிவெட்டுற கடையிலேருந்து எல்லாம் யார் தான், அவங்க தான். ஏன் அவங்க சொத்துலாம் விட்டுட்டு இங்கே வந்துருக்குறாங்களா வேலை செய்யணுன்ட்டு? ஒன்றுமே கிடையாது அவங்ககிட்ட. நம்மக்கிட்ட இருக்கிறதுலாம் பார்த்து ஆச்சரியப்படுறான். அந்த லெவலில் அவங்களுடைய பொருளாதாரம் இருக்குது. பேசுறது புரியுதுங்களா அவங்களுக்கு? இங்கே கடவுள் சில நல்ல ஆளுமைகளை கொடுத்தாரு, நல்ல முதலமைச்சர்களை கொடுத்து வச்சுருந்தாரு. அதனால் இந்த தேசம் எப்படி இருக்குது, நல்லா யோசித்து. இன்றைக்கும் பாருங்கள், இங்கேருந்து அயல் நாட்டிலலாம் வெளிநாடுகள்லாம் போய் வேலை செய்யக்கூடிய மக்களை யாருன்னு போய் பாருங்கள். இந்தியாவிலேருந்து கேரளாவிலேருந்து போகிறவங்களாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு போகிறான். என்ன வேலைக்கு போகிறாங்க, அங்கே லேபர்ஸாக தான் போவாங்க. ஆனால் நல்ல டாக்டர்ஸு, நல்ல இன்ஜினியர்ஸு, நல்ல ஹை பொசிஷனில் வேலை செய்யக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு எல்லாமே எந்த ஊரில் இருந்து தான், தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான். எங்கேருந்து மட்டும்தான். ஆமாம், இப்போ சமீபத்தில் கூட இந்த ட்ரம்ப்பு உரிமம் இல்லாமல் அல்லது இது இல்லாமல் குறுக்க வழியாக வந்து தங்கினவங்கள எல்லாரையும் கை கட்டி காலை கட்டி கொண்டாந்து அவங்க ஊரில் விட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்தானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் கொண்டாந்து இறக்கி விட்டார். ஒரு ஆள் கூட தமிழ் ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம ஆள் கரெக்டாக படிக்கிறான், கரெக்டாக முடிக்கிறான், கரெக்டாக தகுதியான ஆள் என்ன பண்ணிடுறான், வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகி கரெக்டாக வேலையை செய்கிறான். நல்ல ஒரு தரம் உள்ள ஒரு இடமா என்ன பண்ணுது இருக்குது. நம்புறீங்களா நீங்கள் இது எல்லாத்தையுமே? அப்போ இருக்கிறதுனால இப்போ இங்கே கவனிக்கணும். அதனால தான் என்ன பண்ணுது, இங்கே நிறைய நியூஸு தினமும் அது படிக்காமல் இருக்கிறதே இல்லை. நகைக்காக கொலை பண்ணுறது, நகைக்காக என்னென்னவோ செய்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். பிள்ளையை கடத்துறது, இது எல்லாமே பார்க்குறோம். இது எல்லாமே எதுக்காக நடக்குது? இந்த பொருளாதாரத்துக்காக தான், இந்த பணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க. இது எல்லாமே அக்கிரமம் நடக்குது. அதே போல் தான் சோதம் குமாரா பட்டணமும் அங்கே எக்கச்சக்கமான செல்வம் கொட்டி கிடந்ததுனால, நல்ல செழிப்பான ஒரு தேசமாக இருந்ததுனால, முக்கியமாக கடவுளை அவர்கள் அறியாமல் இருந்ததுனால அங்கே ஒரு செக் போஸ்ட்டே இல்லை. அங்கே ஒரு செக் போஸ்ட்டே இல்லாதபடினால என்ன ஆயிடுச்சு, மனம் போன போக்கெல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டான் பணத்தை வச்சு. அதனால் அக்கிரமம் மிகுதியினால் கடவுள் ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணுறாரு, இது அடித்தே ஆக வேண்டும் முடிவு பண்ணுறாரு. அப்போ ஆபிரகாமுக்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு தோணுது, நம்ம சகோதரன் அங்கே தானே தங்கியிருக்கான் அப்படின்னும் போது ஆபிரகாம் தன் சகோதரனுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான். என் சகோதரன், அவன் குடும்பம், அவன் ஆஸ்தி எல்லாமே அங்கே இருக்குது, அழிக்கும் போது அவனையும் சேர்த்து அழிச்சிடாதையும்னு வேண்டிக் கொள்கிறான். அதே போல் கடவுள் அங்கே போகும்போது தூதர்களை 2 பேர் அனுப்புகிறார். அங்கேருந்து அவனை கைப்பிடிச்சி வெளியே கொண்டாந்து விடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதில் ஒருத்தி யாருன்னா இந்த லோத்துடைய மனைவி. அவ்வளோ தூரம் சொல்கிறாரு, பின்னிட்டு திரும்பி பார்க்காத. ஏன் அப்படி சொன்னார், அது கவனிக்கணும்.
அவன் வச்சிருந்த பணத்தில் கடவுளுக்கு ஏதாவது பொறாமையா? லோத்து சம்பாரிச்சதில் ஏதாவது ஆண்டவருக்கு வந்து பிரச்சனையான? ஒன்றும் கிடையாது. தேவன் ஒரு பிரதானமான ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கும் லோத்தோடைய ஆசீர்வாதத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்கு என்கிற ஆசாரியனுக்கு தசமபாகம் அவன் செலுத்தினான். எல்லாவற்றிலும் இருக்குது வார்த்தை. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்தது. எல்லாவற்றிலும் தனக்கு வருமானம் வரக்கூடிய எல்லா காரியத்திலையும் மெல்கிசேதேக்கு என்கிற ஆசாரியனுக்கு தசமபாகம் செலுத்துறான். ஸோ பணத்தை எப்படி பயன்படுத்தணும், பொருளாதாரத்தை எப்படி வச்சிருக்கணுன்ற ஒரு கட்டுப்பாடு அவனுக்கு இருக்குது. இந்த பக்கம் லோத்துக்கு அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலே கிடையாது. என் பணம், என் பர்ஸு, என் கபோர்டு, என்னுடைய செல்வம், என்னுடைய ஆஸ்தி, என் வேலைக்காரங்க, என் ஆடு மாடு, இப்படி ஒரு நிலையில் இருந்ததுனால அங்கே கடவுளுடைய பாதுகாப்போ கடவுளுடைய அந்த அனுக்கிரகமோ அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவனுக்கும் கடவுளுக்குமே ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவரால் தான் சம்பாதிச்சான், அவரால் தான் இவ்வளோ பெரிய உயர்வுக்காம வந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு எந்த விதத்துலையும் இடம் இல்லை. அப்போ இல்லாத போது என்ன ஆகுது? இந்த மாதிரி எல்லாமே அழிந்து போகிறது இயல்பு தான் இந்த உலகத்தில். ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட மோசமான உலகம் தான். அப்படி சரீரத்துலேருந்து இந்த உயிர் போயிடுச்சுன்னா, உயிரோடு இருக்கும்போது பாருங்கள், நடக்கிறோம், போகிறோம், படுக்கிறோம், தூங்குகிறோம். எப்படி படுக்க போகிறோமோ அதே போல் தான் 8 மணி நேரம் தூங்கினாலும் சரி, 20 மணி நேரம் தூங்கினாலும் சரி, அப்படி என்ன பண்ணுறோம்? எழுந்து வரோம். ஆனால் இந்த உயிர் உள்ளேருந்து போயிடுச்சுன்னா, இந்த மண்ணில் விழுந்து அடுத்த நொடி என்ன பண்ணிடுது? உங்கள் உடலை என்ன ஆகிடுது? டீகம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த மண் என்ன பண்ண ஆரம்பிச்சிருது? அதை ஆமாம், கம்ப்ளீட்டாக அதை அவங்க அழிக்கிற வரைக்கும் விடுறது இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அப்போ உயிர்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு அங்கே என்ன பண்ணுது? சரீரத்துக்கு இருக்குது. அதே போல தான் உங்களுடைய செல்வம், உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வருமானம் எல்லாவற்றுக்கும் பெரிய பாதுகாப்பு கடவுளை தவிர, கடவுள் என்கிற உயிரை தவிர அவர் இல்லாவிட்டால் இதுக்கு எதுக்குமே என்ன கிடையாது? ஆதாரம் இல்லை. இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி உயிரற்ற சடலம் சரி நிலத்தில் விழுந்துட்டா அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது, அதே போல் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிடுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதாக இருக்கும், 4 தலைமுறையை வச்சதாக இருக்கும், எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகிறத பார்க்குறோம். அதனால தான் பாருங்கள், நீதிமொழிகள் நமக்கு நன்றாக கற்றுத் தருகிறது. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய பாதுகாப்பு உனக்கு இல்லைன்னா இந்த உலகத்தில் மோசமான காரியங்கள்லாம் இருக்குது. அதனால் அவருடைய பொருளாதாரம் எல்லாம் பண்ணிட அழிந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். யோபுக்கு அப்படி தான் நடந்தது. ஒரே நாள் இரவில் அவனுடைய எல்லா செல்வாக்கையும் அவன் இழக்கிறான். இது அவன் மனைவி பாருங்க, உயிராவது கொடுத்துருக்கிறாரு, இதுக்கப்புறமா தான் நம்ம விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வோன்ற எண்ணம் இல்லை. அவன் வந்து பின்னிட்டு திரும்பி பார்க்குறான். ஏன்னா தன்னுடைய மனதை, தன்னுடைய எண்ணத்தை எல்லாவற்றையும் எதன் மேலே வச்சிருக்கிறாவ? அந்த பொருளாசைய காரணம் தான், அந்த பணத்தின் மேலே தான், அந்த ஆஸ்தியின் மேலே தான். அதனால தான் அங்கேருந்து ஒரு ஸ்டாப் வச்சு காட்டுறேன். ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்க, ஒரு கிறிஸ்தவளாக இருக்கிறீங்கன்னா பணத்தை உங்கள் ஆதாரமாக என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. பணம் தேவை, ஆனால் அத்தியாவசியம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் என்னவா இருக்குது? தேவையானதாக இருக்குது, ஆனால் அது அத்தியாவசியம் இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பணம்ன்றது ஒரு சாப்பாடு மாதிரி வச்சுக்கிடுங்க. ஆனால் அதை விட அத்தியாவசியமானது என்னது? உயிர் தான். எது? உங்களுடைய உயிர் தான், உங்கள் மூச்சு காற்று தான். ஒருவேளை இந்த மூச்சு காற்று இல்லைன்னா இந்த சாப்பாடு இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மூச்சு இருந்ததுன்னு எடுத்து சாப்பிட முடியும். அப்போ எது அத்தியாவசியமானது? சாப்பாடா உங்களுடைய மூச்சு காற்றுறா? மூச்சு காற்று தான், உங்களுடைய ஆக்சிஜன் தான், உங்களுடைய உயிர் தான் முக்கியமானது. அதே போல தான் தேவன் தான் அத்தியாவசியமானவர். பணம் என்பது ஒரு சாப்பாடு போல, தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் அதை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? பயன்படுத்தி கொள்கிறோம், காரியங்களை செஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அதை வந்து அத்தியாவசியமாக மாற்றும் போது தான் ஆகிடுது, கடவுளை அங்கேருந்து தூக்கி எறிகிறோம், கடவுளை வேணான்னு ஒதுக்குறோம். அந்த பணத்தினால் வரக்கூடிய பின் விளைவுகள் எல்லாமே எப்படி இருக்குது? நமக்கு சஞ்சலத்தை, தவிப்பை, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், துக்கத்தோடு வாழ்க்கை கழிக்கிற மாதிரி மாற்றிருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த பணம். அதனால தான் பவுல் போதிக்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்றார். எந்த ஆசை எல்லா தீமைக்கும் வேறு? உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீமை வருதுன்னா நீங்கள் போய் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். கடவுள் தீமையை அனுமதிப்பதே இல்லை, ஆனால் வருது. எப்படி வருது? கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு பொருளாதாரம் இருக்கும், ஏதோ ஒரு பண ஆசைங்க இருக்கும், ஏதோ ஒரு கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியம் அதில் காரியம் பொருளாதாரத்தில் இருக்கும். அதுதான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதனால தான் இயேசு போதித்தார், பொருளாசையை குறித்து நீங்கள் எப்படி இருங்கள்? நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்? நீங்கள்
பொருளாசையை குறித்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்னார். அதனால தான் இந்த லூக்கா 12:15 நம்ம பார்த்தோம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று இயேசு என்ன பண்ணுகிறாராங்க, போதிக்கிறார். சரி, யூதா 1வது அதிகாரம், ஒரே அதிகாரம் தான் இருக்கு. யூதா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி நம்ம கடைசியாக முடிக்கும் போது இங்கே தான் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு இங்கிறதே தொடரலாம். அதை யூதா 10 முதல் 13வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். இங்கே இந்த பொருளாசை கொண்ட வேதத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவங்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்றதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். யூதா 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் கவனிங்க. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்தும் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்தாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2ஆம் தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல்களும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றும் காரிருளே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது என்றார். சரி, யாரை பற்றி பேசுகிறாரு? கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளே இருந்து பொருளாசைக்காரர்களாய் வாழக்கூடியவர்கள், கடவுளுடைய பிரமாணத்தை பின்பற்றாமல் இந்த உலகத்தின் பொருளாசை பிரமாணத்தை அல்லது இந்த உலகத்தின் பொருளாசையை தங்கள் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு, உள்ளத்தில் பொருளாசை, வெளியே வாயில் கடவுள், ஆண்டவர், இயேசு அப்படிலாம் பேசக்கூடிய ஆட்கள், இவர்களை பற்றி தான் பேசுகிறார். இவர்கள்லாம் உங்களுடைய அன்பின் விருந்துகளில் யாராக இருக்கிறார்கள், கரைகளாக இருக்கிறார்கள். அன்பின் விருந்துன்றது அங்கே பணம் அதெல்லாம் முக்கியமானது இல்லை. அங்கே யார் தான் முக்கியமானது? அன்பு தான் பிரதானமானதாக இருக்குது. அங்கே எல்லாருமே ஒரே ஒரு சிந்தை, ஒரே எண்ணமாக என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். இந்த திருவிருந்துக்கு இன்னொரு பேர் அன்பின் விருந்தும் கூடாது. அப்போ இந்த அன்பின் விருந்தில் இவர்கள்லாம் யாராக இருக்கிறார்கள், கரைகளாக இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய பாயிண்ட் பாருங்க. ஏன் அந்த திருவிருந்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம சொல்கிறோம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதுன்னு சொல்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை அடையாளமாக வச்சு தான், அதை நினைவு கூறுகிற மாதிரி தான் அந்த திராட்சை ரசத்தையும் நம்ம என்ன பண்ணுகிறோம், பானத்தை பண்ணுகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிறவர்கள், இயேசுவின் ரத்தத்தை குறித்த அந்த சத்தியத்தை விசுவாசித்து பானம் பண்ணக்கூடியவர்கள் கரைகளாகவே என்ன பண்ணுகிறார்கள், இருக்கிறார்கள். இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணினாலும் யாராக இருக்கிறார்கள், அவர்கள் கரைகளாகவே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள இருக்கிற, மனசுக்குள்ள இருக்கிற, எண்ணத்தில் இருக்கிற அந்த பொருளாசையை அங்கிருந்து அழிக்கவே முடியல. அதுதான் பாயிண்டாங்க. சரி, அதனால தான் அவர்கள் கரைகளாக என்ன பண்ணுகிறார்கள், இருக்கிறார்கள். அவர்கள் செத்து போன வேறற்று போன மரங்கள்ன்றாரு. ஒரு கட்டத்தில் கடைசியாக ஒரு பாயிண்ட்ல முடிக்கிறார், அவர்களுக்கு நியமித்திருப்பது காரிருளே என்றார். என்னதான் நியமிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு, முடிவு காரிருளே என்றார். சரி, ஏன் இப்படி இருக்கிறாங்க? அதுக்கு தான் ஒரு 3 பேர் எக்ஸாம்பிளாக 11வது வசனத்தில் சொல்றார். அந்த 3 பேரும் யாரு? இந்த பொருளாசையை வச்சு அடிப்படையை வச்சு அந்த பிரமாணத்தில் வாழ்ந்தவர்கள். யார் அவர்கள்? 11வது வசனம், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. எந்த வழியில் நடக்கிறாங்க இவங்க? ஏன்னா இதில் எல்லாத்துமே 2 ஆளுங்க இருப்பாங்க. காயின்னு பேசும்போதே கூடவே யார் இருக்கிறது? ஆபேல்னு ஒருத்தர் இருக்கிறான். அப்படின்னா இவர்கள் எந்த வழியில் நடந்திருக்கணும்? ஆபேலுடைய வழியில் நடந்திருக்கணும். எந்த வழியில் நடந்திருக்கணும்? விசுவாசி ஆபேலுடைய வழியில் நடந்திருக்கணும். ஆனால் இவர்கள் நடக்கிற வழி என்னது? காயினுடைய வழியில் நடந்து. அடுத்து ஒரு வார்த்தை பண்றாங்க, பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. யார் செய்தது? பிழையாம்ன்ற ஒரு தீர்க்கதரிசி அவன். ஆனால் எந்த காலகட்டத்தில் இவன் செய்தான்? யோசுவா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிற காலகட்டத்தில், யோசுவா என்கிற ஒரு தேவ மனுஷன் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பிழையாம் என்கிற ஒரு மனிதன் பணத்துக்காக இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கும்படி, அவருடைய வாழ்க்கையை ஒழிக்கும்படியான தந்திரமான சில காரியங்களை எதிரி ராஜாக்கு என்ன பண்றாங்க, பணத்துக்காக போட்டு கொடுக்குறான், பொருளாதாரம். அடுத்தது 3வது ஒரு காரியம் இருக்குது, கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி இருக்குது. கோரா யார் வாழ்ந்த காலம் என்றால் மோசே வாழ்ந்த காலம். மோசே ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில், மோசே மாறுடம் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் கோரா என்கிற ஒரு தலைவன் இருக்கிறான். நாங்கள் இந்த 12 கோத்திரங்கள் இருந்து அந்த கோத்திரத்துக்கு தலைவன் அவன் கோரா. இந்த கோரா மோசேவையும் ஆரோனியும் ஒரு கட்டத்தில் பழித்து பேசுகிறான். அதாவது இவங்கெல்லாம் பண ஆசை உள்ளவங்க, பணத்துக்காக வேலை செய்கிறவங்கன்னு பேசுகிறான். ஆனால் அங்கே உண்மை என்னன்னு பார்த்தா,
இருக்கிற 12 கோத்திரத்தில் 11 கோத்திரத்துக்கும் தேவன் அவங்களுக்கு வாக்குத்தத்தங்களையும் பங்குகளையும் என்ன பண்ணியிருந்தாங்க, கானான்ல கொடுத்திருந்தார். ஒரு கோத்திரத்துக்கு பங்கே கிடையாது, ஷேரே கிடையாது அவங்களுக்கு. யார் அந்த கோத்திரம்? லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம், ஊழியம் செய்கிற கோத்திரத்துக்கு மட்டும் பங்கே கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்றாரு, உங்களுக்கு நான் பங்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நானே பங்கும் சுதந்திரமாய் இருக்கிறேன். மிச்சம் இருக்கிற 11 கோத்திரமும் இந்த ஒரு கோத்திரத்துக்கு என்ன பண்ண வேண்டும், அவர்கள் பங்குகளை செலுத்த வேண்டும், காணிக்கைகளை தசமங்களை செலுத்தணுன்றதுதான் தேவன் வைத்திருந்த பிரமாணம். சரி, இந்த 3 பேரை தான் அடிப்படையாக கொண்டு வந்து சொல்றாரு. இவர்கள் செய்த இதே கிரியைகளை தான் இன்றைக்கும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் அல்லது ஆபிரகாமின் சந்ததியாய் கிறிஸ்து இயேசுவினால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு உண்டாகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்களாய் இராமல் இந்த மாதிரியான இந்த 3 காரியத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறாங்க, அவங்க சிக்கி இருக்கிறாங்கன்றார். சரி, அந்த 3 பேருடைய காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பார்த்தா தான் இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொருளாசையில் வாழக்கூடாது என்பதை புரிந்து கொள்வோம். அதுக்காக தான் அங்கே பாயிண்டடாக அங்கே யூதாளர் சொல்கிறார். அதை பார்க்கலாம். முதலாவது காரியம், முதலாவது யாரை பற்றி சொல்லி இருக்கிறாங்க 11 வசனத்தில், காயினுடைய வழியில் நடந்து. யாருடைய வழியில் நடப்பது? சரி, காயினுடைய வழியில் நடப்பது என்றால் என்ன, அதை பார்க்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஆதியாகமம் 4 2 முதல் 7 வசனங்களை நம்ம முதலாவது கவனிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2 முதல் 7 வசனங்களை நம்ம முதலாவது கவனிப்போம். காயினுடைய வழியில் நடப்பது என்றால் என்ன? ஆதியாகமம் 4 2வது வசனம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாளைக்கு பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். சரி, இந்த சம்பவம் என்ன, இதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் முதல்ல படைக்கப்பட்ட மனிதர்கள் யார்? ஆதாமும் ஏவாளும். இவர்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தை பேர் காயின். முதலாவது ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க, அவனுக்கு பேர் காயின். 2வது ஒரு குழந்தை பிறகுது, அவனுக்கு பேர் ஆபேல். அதுக்கப்புறம் அவங்க நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க, நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். அந்த காயின் முதன்மையாக பிறக்கிறான், அதுக்கப்புறம் ஆபேல் பிறக்கிறான். அதுக்கப்புறம் இதே ஆதாமும் ஏவாளும் 900 வருஷம் வாழறாங்க. 1 ஆண்டு 2 ஆண்டு, எத்தனை வருஷம்? 900 ஆண்டுகள் வாழறாங்க. இந்த 900 ஆண்டுல பல பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க அவங்க. சரி, இப்போ இந்த முதல் 2 பேரை பற்றி வேதம் இங்கே ஒரு பதிவு செய்து. என்ன பதிவு? காயினுக்கும் ஆபேலுக்கும் ஒரு காரியத்தை அவங்களுடைய பெற்றோர்கள் போதித்திருக்கிறார்கள். என்ன போதுன்னு அவங்களுக்கு நடந்திருக்குது. ஏன்னா அவங்களா சுயமாக செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி செஞ்சுருந்தாலும் தனித்தனி தான் செஞ்சிடும். ஆனால் இருவரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, வராங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்கிறாங்க. அப்படி செய்கிறாங்கன்னா somebody has taught them. அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா தான், பேரண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. வேறு யாருமே எந்த மனிதர்களும் அங்கே இல்லை, பாஸ்டர்ஸ் இல்லை, யாரும் கிடையாது. ஸோ அவங்க நல்லா டீச் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். சரியான விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டீச் பண்ணியிருக்கிறாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தந்த பலத்தினால தான் நீ என்ன பண்ண, உழைக்கிற, சம்பாதிக்கிற, வாழற. நீ உழைப்பதிலிருந்து அவருக்கு நீ நன்றியாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும் அப்படின்றத தகப்பனும் தாய் என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுக்கும்போது அது எப்படி உண்மையாக இருக்கணுன்றதையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த சொல்லி கொடுக்கும்போது பாருங்க, அதான் சொன்னேன், ஏற்றுக்கொள்றதுல வித்தியாசம் வந்துடுது. அந்த அவங்களோட இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி. யார் எதுக்கு ஏற்ற மாதிரி? இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி. எப்படி அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்றத நம்ம இங்கே பார்க்குறோம். எப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவருக்கு நீங்கள் சிறந்ததை தான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஏன்னா அவர் நமக்கு மேலானவராய் இருக்கிறபடினால. ஏன்னா உலகத்தில் அதான் நீதி. உங்களுக்கு மேலான ஒரு அதிகாரி இருக்கிறாருன்னா மட்டமாக ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்க முடியுமா? நீங்கள் கிடையாது. உங்களுக்கு மேலான அதிகாரம் உள்ளவர் என்றால் சிறந்தது தான் என்ன பண்ண முடியும், அவருக்கு வாங்கி கொடுக்க முடியும். அவருக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்தாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, யூ கேன் கிவ் ஒன்லி தி பெஸ்ட் திங். அப்போ ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக சொல்லி கொடுக்குறாங்க. யூ ஷுட் ஆஃபர் த பெஸ்ட் ஃபார் காட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் காயினுடைய இருக்குதுன்னா, why I should give God the best one? நான் கஷ்டப்பட்டு நிலத்தில் உழைக்கிறேன், ஏன்னா பெரிய பையன்
ஒரு விவசாயியாக இருக்கிறான். யாராக மாறுகிறான் அவன்? காயின் ஒரு விவசாயம் செய்யக்கூடியவன். பயிர்களெல்லாம் செஞ்சு இந்த காய்கறிகள்லாம் விதைச்சி அறுவடை பண்ணுறவனாக மாறுறான். சின்ன பையன், ரெண்டாவது பையன் வந்து ஆடு மேய்க்கிற ஒரு சந்ததியாக என்ன பண்ணுறான்? மாறுறான். ஏன்னா அன்றைக்கி வேறு எந்த வேலையும் கிடையாது, இந்த ரெண்டு தான் வேலை. சரி, இவன் மேய்ப்பனாக இருக்கிறான், இவன் யாராக இருக்கிறான்? இவன் விவசாயியாக இருக்கிற. ரெண்டு பேருக்கும் வேறு வித்தியாசமான வேலை. ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் கடவுள் ஒருவர் தான். அந்த கடவுளை பற்றி இவங்களும் கற்று கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது காயினுடைய மைண்ட் செட் என்ன? நான் கஷ்டப்பட்டு என் நிலத்துக்கு போகிறேன், நான் பண்படுத்தினேன், நான் தண்ணீர் ஊற்றினேன், ஏன்னா அது சபிக்கப்பட்ட பூமி, அது விதை விதைச்சேன், அதுலேருந்து ஒரு நல்ல அறுவடை வந்துச்சு. வரும்பொழுது நான் அதை சாப்பிடக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் எடுத்துக்கொள்ளக்கூடாதா? அதை நான் வியாபாரம் பண்ணக்கூடாதா? அதை ஏன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யக்கூடாதா? அதை கடவுளுக்கு தான் தரணுமா? நான் கடவுளை தான் அதை கொண்டு கணம் பண்ணணுமா? அது என்னுடையது அல்லவான்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஒன்றை மறந்துடுறான். நிறைய பேர் அப்படி தான் மறக்கிறாங்க. நிறைய பேரோட சிந்தையை தான், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் பிரதர், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நான் ஏன் வந்து இப்படி செய்யணும், நான் ஏன் வந்து இப்படி கொடுக்கணும், கடவுள் அப்படிலாம் கேட்பாரா? அப்படிலாம் கேட்குறாங்க. அதனால தான் உபாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ரொம்ப அழகாக டீச் பண்ணார், சொல்லி கொடுத்தாரு. என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இதை சம்பாதித்தது என்று நீ என்ன பண்ணாத, சொல்லாத. ஏன்னா உன் சாமர்த்தியமும் கைபலனும் உனக்கு சம்பளத்தையோ இல்லை வருமானத்தையோ கொடுக்கறதுக்கு ஆதாரம் இல்லை. ஏத்திரம் ஆதாரம் உனக்கு இருந்த பலன் தான். இதுதான் உன் கையில் ஒரு பலன் இருந்ததே, அந்த பலன் தான். அது யார் கொடுத்தது? அது யோசியா? அது யார் கொடுக்கறது? அது அவர் ஆண்டவரே சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நானே பலனை கொடுக்கிறவர். எதை கொடுக்கிறவர்? ஆமாம், இன்னைக்கு வேலைக்கு போகிற, எழுந்து போன, நல்லா போன, வேலை செஞ்சுனா அந்த பலன் யாருடையதாக இருக்குது? அது தேவன் தந்த பலன். ஒருவேளை அந்த பலன் இல்லைன்னா யாராவது உங்களுக்கு சும்மா கொண்டாந்து பணம் கொடுப்பாங்களா? நீ ரொம்ப சாமர்த்தியமான ஆள் தான், சம்பளத்தை வச்சுக்கொண்டு கொடுப்பாங்களா? ஹலோ, கைராசியான ஆள், நல்ல வேலை செய்வப்பா அப்படின்னு சம்பளத்தை எடுத்து கொடுப்பாங்களா? அப்போ நல்லாவே விளங்குது, சாமர்த்தியத்தினாலும் என்னுடைய கையின் பலனால் நான் பலன்றதுல எனக்கு சம்பளம் வருவதில்லை. எதனால தான் வருது? பலத்தினால் தான் வருகிறது. கடவுள் கொடுத்த பலத்தினால் தான். நான் எழுந்து போயிட்டு வேலை செஞ்சால் தான் நம்ம பண்ணுவான், சம்பளம் எனக்கு தருவான். படுத்து படுக்கை ஆகிட்டா, கை கால் விழுந்து போயிட்டா, இல்லை நான் செத்து போயிட்டா, பேசுறதுலாம் புரியுதா இல்லையா? ஏன்னா புரியறதுக்காக சொல்கிறேன் நான். அப்போ நிறைய நேரத்தில் நிறைய பேரோட மைண்ட் என்ன? ஏன் திறமை, ஏன் ஆற்றல், ஏன் பலன், நான் ஏன் கடவுளுக்கு அதை கொடுக்கணும், நான் ஏன் இதுலேருந்து கடவுளை கனம் பண்ணணும், நான் ஏன் இதில் கடவுளை நினச்சி பார்க்கணும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அந்த எண்ணம் வருது பாருங்க. அந்த எண்ணம் பிசாசு கொடுக்குறேனோ, அந்த எண்ணம் தான் காயினுக்குள்ளே இருந்தது. அவங்க அம்மா சொல்லும் போது அதான் யோசிச்சிருப்பான், அவங்க அப்பா சொல்லும் போது அதான் யோசிச்சிருப்பான், நான் ஏன் கொடுக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு ஆள் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதை யார்? ஆபேல். அவனுக்கு புரியுது, ஆமாம் கரெக்டு, நான் போய் மந்தையை மேய்ச்சிட்டு வரேன்னா இந்த ஆடுகளை வேட்டையாடக்கூடிய பொல்லாத மிருகங்கள் இருக்குது, ஓநாய்கள் இருக்குது, எதிராளிகள் இருக்கிறான், இவ்வளோலாம் ஆபத்துகள்லாம் நிறைந்திருக்குது. ஒரு ஆடுகளை மேய்க்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி நம்ம டவுனுக்குள்ளே வாழறோம், பெருசாக அதை பற்றி தெரியல. நீங்கள் ரொம்ப இன்டீரியரான கிராமங்களுக்குள்ளே இன்றைக்கும் அந்த நார்த் சைட்லலாம் ஆடுகளை மேய்க்கிறாங்க. 6 மாதம் 7 மாதம் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வனாந்திரத்தில் மலை கிராமங்களில் போய் என்ன பண்ணுறாங்க, காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு மேய்க்கிறாங்க. ஏதாவது ஒன்று வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டான், ஒன்றும் காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. உயிருக்கு உத்தரவாதம் ஆட்டுக்கும் கிடையாது, மேய்க்கிறவங்களுக்கும் கிடையாது. அப்போ பெரிய ரிஸ்க் எடுத்து தான் அந்த வேலையை என்ன பண்ணுறாங்க, அவங்க செய்கிறாங்க. அப்போ ஆபேல் செய்த வேலையும் பெரிய, இவனை விட பெரிய ரிஸ்கான ஒரு வேலை தான். ஆனால் ஆபேல் எப்படி யோசிக்கிறான், எங்கள் அம்மா ஒரு கடவுளை பற்றி சொல்கிறாங்க, அந்த கடவுள் என்னை விட மேலானவர், என்னை ஆசீர்வதித்தவர், எனக்கு பலனை தந்தவர், எனக்கு பாதுகாப்பை தந்தவர், ஜீவனை தந்தவர். அப்போ அதை கொடுத்துருக்கிற வரைக்கும் அவருக்கு நான் எப்படி இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும்ன்ற எண்ணம் அவனுக்கு என்ன பண்ணுது, வருது. என் வருமானத்தில் எனக்கு இருக்கிற எல்லா காரியத்திலும் நான் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் தான் பாருங்க இப்போ காணிக்கையாக என்ன பண்ணுகிறது, அங்கே வெளிப்படுகிறது. அதனால தான் பல காணிக்கின்றது ஏதோ ஒரு பக்திக்கான கிரியை அல்ல, எதுக்கான கிரியை அல்ல அது. அதனால தான் நம்ம சொல்லி அதை போட வைக்கிறோம். கடைசி முடிக்கும் போது என்ன சொல்கிறோம், இது தேவனை கனப்படுத்தும்படியாக. யாரை கனப்படுத்தும்படியாக கொடுக்குறேன் நான்? ஆமாம், ஐ எம் ஆஃபரிங் சம்திங் டு ஹானர் காட். தேவனை கனப்படுத்தும்படியாக கொடுக்கறது தான் காணிக்கையை தவிர ஏதோ ஒரு பணத்தை கொண்டாந்து போட்டுறணும், ஒரு 10 ரூபாயை கொண்டாந்து போட்டுறணும், ஒரு 100 ரூபாயை கொண்டாந்து போட்டுறணுன்றதுக்கு இது வந்து உண்டியல் எது கிடையாது. இது உண்டியல் இல்லை. உண்டியலில் போடுற பணம் வேற,
இதுக்கு பேர் பிரமாணத்தின்படி காணிக்கை அப்படின்னா, எனக்கு உண்மையாக இருந்து, எனக்கு ஜீவனை கொடுத்து, எனக்கு பலனை கொடுத்த, என்னை நேசித்த, என்னை ஆசீர்வதித்த, என்னை பிழைக்க வைத்த, என்னை வாழ வைத்த ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். அவரை நான் என் கையின் எல்லா பிரயாசத்திலும் காணிக்கைகளிலும் அவரை கனம் பண்ணுகிறேன். ஐ ஹானர் வித் மை ஆல் ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கை முழுதும் என்ன பண்ணுறேன், நான் அவரை ஹானர் பண்ணுறேன். எப்படி தான் காணிக்கை நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். சரி, இப்போ இந்த சம்பவத்தை தான் நம்ம இங்கே படிக்கிறோம். என்ன நடந்தது? 3வது வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணினார், அங்கீகரித்து. நல்லா கவனிக்கணும். இந்த 3-4 வசனங்கள் ரொம்ப அழகாக சொல்லுது. 3வது வசனம் யாரை பற்றி பேசுகிறது? காயினை பற்றி பேசுது. என்ன சொல்லுதாங்க? சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். எதை கொண்டு வந்தான் அவன்? ஆமாம், அவன் விவசாய தொழில் செய்கிறவன், நிலத்தில் பயிரிடுறவன். அதுதான் என்ன பண்ண முடியும், காணிக்கையாக கொண்டு வர முடியும். இன்றைக்கி தான் பணம் நமக்கு பொருளாதாரமாக இருக்கிறதுனால நம்ம பணத்தை கொண்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். சில ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் கூட பண்டை மாற்று தான். என்ன மாற்று தான் இது? ஆமாம், அவங்க ஏதோ ஒரு காய்கறி எடுத்து கொடுப்பாங்க, அதுக்கு பதில் வேறு ஒரு பொருள் என்ன பண்ணுவாங்க, கடையிலேருந்து வாங்கிப்பாங்க. பணமே அங்கே என்ன பண்ணாது, அங்கே வேலை செய்யாது. இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது எல்லாத்தையும் ஒரே படத்துக்குள்ளே என்ன பண்ணாங்க, பணம் கொடுத்தா தான் எல்லாம் கிடைக்குன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அதை. சரி, அப்போ ஆதி காலத்தில் இருந்தது அதே காரியம்தான். அவங்க எதை ஆதாரமாய் பெறுகிறார்களோ, எந்த வேலையிலிருந்து அது எது அவங்களுக்கு ஆதாரமாய் வருகிறதோ அதை தான் கடவுளுக்கு காணிக்கையாக என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அப்போ காயின் நிலத்தில் இருந்த கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். சரி, இவ்வளோதான் இருக்குது அங்கே இன்ஃபர்மேஷன். ஏன்னா 4வது வசனம் படிக்கும் போது 3வது வசனம் புரியும்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் ஒரு வசனத்தில் முடிச்சிடக்கூடாது. 4வது வசனம் யாரை பற்றி இருக்கிறது? ஆபேலை பற்றியான காணிக்கை. 2 பேரும் காணிக்கை கொண்டு வராங்க ஆண்டவர்கிட்ட. அதில் இவனை பற்றி சொல்லுகிறது. இவன் நிலத்தில் விளைந்த கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்லுது, அவன் காணிக்கை எப்படி சொல்லுது? ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணினார், அங்கீகரித்தார். ஆபேலுடைய காணிக்கை பற்றி ஒரு விரிவான விளக்கம் அங்கே கொடுக்கப்படுகிறது. காயினுடைய காணிக்கையில் அப்படி இல்லை. அவன் ஏனோ தானு கொண்டு வந்தான். அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, தம்பி கொண்டு போகிறான் காணிக்கையை, நான் என்ன பண்ணணும், செலுத்தி ஆகணும். இந்த மென்டாலிட்டியில் கொடுக்குற ஆள் அவன் யோசிக்கிறது இல்லை, கடவுளை நம்புறதில்லை. இந்த பொல்லாத உலகத்தில், நரகம் போல இருக்கிற இந்த உலகத்தில், குறைவு நிறைந்திருக்கிற உலகத்தில், தரித்திரம் நிறைந்திருக்கிற உலகத்தில், பிரச்சனைகள் நிறைந்திருக்கிற உலகத்தில் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் நலமாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒன்று தான் அடிப்படையாக இருக்கிறது, கடவுளுடைய பாதுகாப்பு, அவருடைய உதவி, அவருடைய துணை இல்லாமல் நான் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் வாழ முடியாது அப்படின்ற அந்த சிந்தை இல்லாததுனால கடமைக்குன்னு எதையோ கொண்டாந்து என்ன பண்ணிட்டாங்க, நிலத்தில் விளைஞ்சதோ கொண்டாந்தான்றது. நிலத்தில் என்னென்னலாம் விளையும், விவசாயம் இருந்தீங்கன்னா தெரியும், இல்லை கடைக்கு போனீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. ஒரு கடையில் போய் தக்காளி வாங்குறீங்க, தக்காளி 1 கிலோ கொடுன்னு அப்படி என்ன பண்ணுறதில்ல, நீங்கள் வாங்கிட்டு வரதில்லை, எடுத்து 4 வாட்டி சுற்றி பார்க்குறீங்க. அதை ஹலோ சுற்றி என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. ஏன் பார்க்குறீங்க? நிலத்தில் விளைஞ்சது தானே. ஹலோ, வானத்திலிருந்து ஒன்றும் வரலையே, பூமிக்குள்ளே இருந்து ஒன்றும் வரலையே, நிலத்திலிருந்து செடியிலிருந்து வந்தது தானே. தக்காளி எடுத்து போட்டு போக வேண்டியது தானே. பார்க்குறோம், நல்லதா கெட்டதா, அழுகி போயிருக்குதா, நசுங்கி போயிருக்குதா, ஹலோ இது நான் சமைக்கிறதுக்கு உதவுமா, நான் கொடுக்குற காசுக்கு இது ஏற்றதா, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கவனிக்கிறோமா இல்லையா? அப்படி தான் வாங்கிட்டு வரோம். ஒரு வெண்டைக்காய் வாங்கும் போது அப்படி எல்லாம் செக்கிங்கில் தான் நடக்குதாங்க. அதனால தான் பாருங்கள், எவ்வளோ பேர் சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலும் காய்கறிகளை பேக் பண்ணுறதே இல்லை, மற்ற எல்லாமே பேக்கிங்கில் இருக்கும், அரிசியிலேருந்து எல்லாம் பேக்கிங்கில் இருக்கும். அதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். ஆனால் காய்கறிங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், கையில் தான் போயிட்டு எடுத்தாகணும். ஏன்னா அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இப்போ காயினுடைய காணிக்கையை பற்றி பிரச்சனை என்ன, அவன் கடமைக்குன்னு கொண்டு வந்ததுனால அதில் நல்ல இருந்ததுன்னு கெட்டது இருந்தாலாம் பார்க்கலாமே. ஏதோ கொடுக்கணும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிட்டாமே, ஒரு கேர்லெஸ்ஸாக, ஒரு எந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம், ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் அதெல்லாம் கிடையாது, செய்யணும் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கிறான். இன்றைக்கி பல பேர், பல விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம யோசிப்போம், சர்ச்சுக்கெல்லாம் போனாங்க, கடவுளுக்காக வாழ்ந்தாங்க, அவங்க ஏன் இப்படி நொடிச்சு போனாங்க, அவங்க வாழ்க்கையில் ஏன் இப்படி பிரச்சனை வந்தது, அவங்க வாழ்க்கையில் ஏன் இப்படி தரித்திரம் தாண்டவம் ஆடுதுன்னா காரணம் இவர்கள் யாரை போல இருக்கிறார்கள், யார் வழியில் நடக்கிறாங்க, இவங்க
காயின் நடந்த வழியில். யார் நடந்த வழி அது? கடமைக்காக ஏதோ ஒன்று பண்ணணும், கடமைக்காக ஏதோ ஒன்று செய்யணும். அந்த மாதிரியான ஆட்கள் அவங்க. யாரை போல யோசிக்கிறதுல அடுத்தது ஒருத்தரை பற்றி சொல்லுது, இவனை போல இருங்க. நீங்கள் யாரை போல? அது ஆபேலை போல இருங்கன்றது. ஆபேலுடைய காணிக்கை பற்றி என்ன 2 விஷயம் சொல்லப்படுகிறது. ஒன்று, அவன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில். இது 2 பாயிண்ட். தலையீற்றுன்னா என்ன? ஃபர்ஸ்ட்னு அர்த்தம், முதன்மையானது. எப்படி பட்டது? அது முதன்மையானது. ஒரு ஆடு பாருங்க, 4 குட்டி போடுது, 4 சீசனில் போடுதுன்னா அது போடுற முதல் குட்டி தான் எப்படி இருக்கும்? அது ஆரோக்கியமானதா, முழு ஆரோக்கியமானதாக இருக்கும். எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது முழு ஆரோக்கியமானதாக இருக்கும். 2வது 3வது போகிறதெல்லாம் முதல்ல விட எப்படி தான் இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ஒரே மாதிரியே ஒன்று என்ன பண்ணுறது இல்லை, அது இருக்கிறது இல்லை. முதன்மையாக வருவது தான் எப்படி இருக்கும்? அது முழு ஆரோக்கியத்தோடு இருக்கும், நல்லதும் கூடாது. இன்றைக்கும் கறி கடைக்கு போகிறீங்க, கறியெல்லாம் வாங்குறீங்க, இல்லை அவன் ஆடை சூஸ் பண்ணுறான்னா அப்படி தான் வாங்குவான் அவன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கடைசியாக போட்டது ஒரு மாதிரியாக இருக்கிறது, சீக்கு வந்து இதெல்லாம் என்ன பண்ணுறது? அவன் தொடர்றதே இல்லை. அப்போ ஆபேல் எப்படி சூஸ் பண்ணுறான்? ஒரு பெரிய மந்தை இருக்குது, ஆட்டு மந்தை. அதில் முதல்ல அவன் வைக்கிற பாயிண்ட் என்ன தெரியுமா? தலையீற்றாக இருப்பது இது. அப்படின்னா முதன்மையாய் பிறந்தது இது, முதன்மையாய் வந்தது இது. ஏன்? நான் கடவுளை கனம் பண்ணும் போது அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஐ ஷுட் ஹானர் காட் எவ்ரிதிங் இன் எ ஃபர்ஸ்ட் லெவல் மேனர். முதன்மையானதை கொண்டே கடவுளை நான் என்ன பண்ண வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். மார்க்கெட்டில் விலை போகாதது, ஹலோ எவனும் சட்டை பண்ணாதது, அதெல்லாம் கொண்டாதுன்னு பண்ணக்கூடாது, கடவுளுக்கு செலுத்த கூடாது. இன்னைக்கு அப்படி தானே இருக்கிறான் மனுஷன். ஹலோ பேசுறது புரியுதுதான் இல்லை? கடவுளுக்குன்னு கொடுக்குற காரியங்கள்லாம் பாருங்க. ஒரு அம்மா என்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடி சொன்னிச்சு, பழைய கபோர்டு அதெல்லாம் இருக்குது பாஸ்டர் வீட்டில், ஒன்றும் யூஸ் இல்லை, ஒன்றும் யூஸ் இல்லை, உங்களுக்கு ஏதாவது யூஸாக இருக்குமான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன் காயலாங்கடில் போடுங்க. இங்கே ஏன் கேட்குறீங்கண்ணா? நான் காயலாங்கடில் போட்டு நீங்கள் ஏதாவது காசு வாங்கி ஏதாவது வாங்கினா பேரிச்சம்பழம் வாங்கி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. இங்கே கேட்காதீங்க. புத்தி எப்படி இருக்குது பாருங்க. கொஞ்சம் ஆண்டவர் உயர்த்தி கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்து புதுசெல்லாம் வாங்கின ஒன்று, புதுசு இவங்களுக்கா வேஸ்டானது வேணான்றது அதெல்லாம் யாருக்கா? அது ஆமாம் யூஸ் இல்லையா, அதனால் யாருக்கு அது? அதுதான் காயின் புத்தி, அதான் காயின் வழியில் நடக்கிற புத்தி. அது வாட் எவர் ஐ எம் ஆஃபரிங் டு காட். ஹலோ நான் அதுதான் சொன்னேன், உங்களுக்கு அதிகாரியாக இருப்பவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் எந்த ஊரில் ஒன்றா பிறந்திருக்கட்டும், என்ன கடலில் ஒன்றா இருக்கட்டும், ஹலோ பேசுறது புரியுதா? அவர் என்ன ஒன்றா படிச்சிருக்கட்டும், என்ன ஒன்றா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இஃப் ஹி இஸ், அவர் உங்களுக்கு அதிகாரியாக இருப்பார், ஆனால் அவர் உங்களுக்கு மேலானவராக இருப்பார், ஆனால் நீங்கள் அவருக்கு சிறந்ததை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். ஏன்னா பயம். அப்போ கடவுள் உங்களுடைய அதிகாரியாக இருப்பார், ஆனால் கடவுள் தான் உங்களுக்கு மேலானவர் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் எதை செய்தாலும் எதை கொடுத்தாலும் முதன்மையாக யோசிப்பது எது? ஐ ஷுட் கிவ் காட் இன் எ ஃபர்ஸ்ட் லெவல் மேனர். முதன்மையானது யாருக்குரியதாக இருக்க வேண்டும்? அது கடவுளுக்குரியதாக இருக்கிறது. ஆபேலுடைய காரியத்தில். 2வது என்னது? மந்தையின் அவைகளின் கொழுமையானவைகள் இருக்குது தமிழில். என்ன ஆனவைகள் அவைகள்? ஆமாம் கொழுமையானவைகள். ஆங்கில வேதாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா the best ஒன்னு அர்த்தம். எப்படிப்பட்டது அது? பெஸ்ட் ஒன்று. ஒரு ஆட்டு சந்தைக்கெல்லாம் போனீங்கன்னா நோஞ்சா மாதிரி இருக்கிற ஆடு என்ன பண்ணுறதுல கறிக்குன்னு எடுக்கிறது இல்லை. என் கறி கடையிலே போங்களேன், மட்டன்லாம் வாங்கும் போது பாருங்கள் வெட்டி தொங்க விட்டுருப்பான். சிலதெல்லாம் வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும், சதையே இருக்காது. வெறும் அது மட்டும் வேணும்னு கேட்குறோமா? இல்லை, நல்ல சதையோடு இருக்கிற நல்ல கொழுமையாக இருக்கிறது தான் நம்ம கறியை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்டு வாங்குகிறோம். அப்படி தானே வாங்குகிறோம். நம்ம எதாக இருந்தாலும் சரி, கறி மட்டும் சொல்லணும். நான் ஈவன் ஒரு பழத்தை நீங்கள் வாங்கும் போது கூட இட் ஆல்சோ ஹேஸ் எ ஃப்ளஷ். ஒரு ஆப்பிள் கூட வாங்குறீங்க, நல்ல சைஸாக இருந்தால் தான் என்ன பண்ணுவீங்க? நல்லா சொல்லுங்களேன். கத்திரிக்காய் வாங்குறீங்க, நல்லா ஆமாம் சூம்பி போயிருந்ததுன்னா வாங்குறீங்களா? அதை வேணாம், நல்ல கொழுமையாக என்ன பண்ணணும்? அது இருக்கணும். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை வந்து பெஸ்ட் அண்ட் ஃபேட்னு இருக்குது. கறியிலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்லது ரொம்ப சிறந்த சுவையை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டு தான். இதுதான் அது ஃபேட். நிறைய நேரத்தில் ஃபேட்டு நம்ம தப்புன்னு நினைக்கிறோம். ஃபேட்டு தான் கொலஸ்ட்ராலை நம்ம கொண்டு வந்துடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, ஃபேட்டை வந்து கடவுள் எப்படி கொடுத்துருக்கிறாரு? இட் இஸ் ஃபார் எனர்ஜி. எதுக்காக கொடுத்துருக்கிறார் ஃபேட்டை? நமக்கு ஆமாம் எனர்ஜிக்காக கொடுக்குறாரு. பட் இட் ஷுட் பி எ லிமிட்டட். எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் என்ன பண்ணணும்? அதை இன்டேக் பண்ணணும். அதை
அளவுக்கு அதிகமாக ஃபேட்டை நீங்கள் உட்கொள்ளும் போது அது கொலஸ்ட்ராலாக மாறுது, உங்களுக்கு உயிருக்கு பாதிப்பாது மாறுது. ஏன்னா அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுதான், ஃபேட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் காட். கொழுமையானவைகள் எப்பொழுதுமே யாருக்குரியவைகள்? அவைகள் கர்த்தருக்குரியவைகள். யாருக்குரியவைகள் அது? ஆமாம், ஆபேலுடைய காணிக்கை அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். எந்த காணிக்கையை? முதன்மையானவைகளையும் கொழுமையான காணிக்கை. ஏன்னா கொழுமையானவைகள், த பெஸ்ட் ஒன் இஸ் ஆல்வேஸ் ஃபார் காட். அப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடவுளுக்குன்னு ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா, which is best, it is for God. எது கடவுளுக்கானது? அது எது சிறந்ததாக இருக்கிறதோ அது யாருக்கானது? அது தேவனுக்குரியதாய் இருக்கிறது. அது சின்ன விஷயத்திலிருந்தே பார்க்கணும். ஒரு நேரத்தை கொடுக்குறதா கூட இருக்கட்டும். சம்டைம்ஸ் யூ ஆர் கமிங் டு சர்ச் ஹியர், ஆராதனைக்கு வரீங்க, வரும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு கடவுள் நமக்கு ஒரு நாளுக்கான கணக்கு 24 மணி நேரம், 24 hours இல்லையா, 24 மணி நேரம் கொடுக்குறாரு. இதில் கடவுளுக்கு நம்ம கொடுக்குற நேரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆலயத்துக்கு வந்து ஒரு பாடல் பாடி ஒரு வார்த்தையை கேட்குற நேரம்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப மற்ற காரியங்களை விட கம்மியான நேரத்தை தான் கடவுளுக்கு என்று கொடுக்குறோம். அதிகபட்சமாக ஒரு ஆராதனை 2லிருந்து ஒரு 3.5 மணி நேரம் என்ன பண்ணோம், ரொம்ப அதிகமாக போனோம், ஒரு 3.5 மணி நேரம் கூட நடக்கும், அவ்வளோதான் அதிகபட்சமாக. ஆனால் மற்ற எல்லாவற்றுக்கும் நீங்கள் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க, உங்கள் வேலையில் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் இருக்குது. 8 மணி நேரம், 7 மணி நேரம். ஏன் ஒரு பிரயாணத்தை எடுத்துங்க, வேலைக்கு போகிற பிரயாணம் எடுத்துங்க. சில நேரத்தில் அது 3-4 மணி நேரம் என்ன பண்ணுது, அது போயிட்டு வர்றதுக்கு ஆகுது. பேசுறது புரியுதுங்களா? அப்போ ரொம்ப சொற்ப நேரத்தை தான் கடவுளுக்கு கொடுக்குறோம். ஆனால் இந்த நேரத்தை கூட பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அவலட்சணமாக, அது ரொம்ப தேவையில்லாத ஒரு காரியமாக என்ன பண்ணுறோம், அதை மாற்றிக்கிறோம். ரொம்ப மோசமான நேரமாக அதை நம்ம பார்க்குறோம். போன வாரம் கூட ஒரு அம்மா கிட்ட நான் சொன்னேன், சபையில் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர், இந்த சபை விசுவாசி கிடையாது, அவங்க வீட்டுக்கு வரும்போது வருவாங்க. நான் சொன்னேன், இனிமேல் தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, கூட்டிகிட்டு வராதிங்க. எனக்கு தெரியாது, நான் எடுத்த உடனே அதை சொல்லிட்டேன் அவங்ககிட்ட கவுன்சிலிங்கில். சொன்னோடனே அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, ஆமாம் பாஸ்டர், நான் கூப்பிட்டு வர மாட்டேன். ஏன்னா நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி சண்டே காலையில் 1:30 மணிக்கு தான் நீங்கள் சர்வீஸை முடிச்சுட்டு வந்தோடனே வீட்டில் ஒரே சத்தம் போட்டார். அவர் எப்படி இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணலாம், அவர் எப்படி இவ்வளோ நேரம் பிரசங்கத்தில் பண்ணலாம், நீங்களாம் உட்காந்துருக்குறீங்க, ஒரே முதுகெல்லாம் என்ன பண்ணுது, வலிக்குது. எதெல்லாம் வலிக்குதான்? என் சபை விசுவாசியாக இருந்து, இந்த சபை விசுவாசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கெல்லாம் பதில் நான். இப்போ என் சபையில் விசுவாசிங்க பாருங்கள், சிலவங்களாம் இருக்கிறாங்க, பேர் சொல்ல தேவையில்ல, உங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். பிரசங்கம் பண்ணினே இருக்கும்போது அவங்களுக்கு எதாவது வேலை இருந்ததுன்னா இல்லை பிடிக்கலன்னா எழுந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ தைரியமாக போவாங்க, பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அவங்க பாட்டு போவாங்க. அவ்வளோ ஃப்ரீடம் நம்ம கொடுத்து வச்சுருக்குறோம். அவங்கள திட்டுறோமா சபிக்கிறோமா ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணி எழுந்து, நீ வந்தது எதுக்கோ வந்திருக்கிற, யாரையோ மகிழ்விக்க நீ என்ன பண்ணியிருக்கிற வந்துருக்கு. நீ என்ன கடவுளுக்காக வந்தால் நீங்கள் காயின் மாதிரி என்ன பண்ணியிருக்கிற வந்து உக்காந்துருக்குற. அந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. அவர் வீட்டில் இருந்தால் தூங்குவார் பாஸ்டர், அதுக்காக தான் இங்கே கொண்டாந்தார். எல்லாம் இந்த மாதிரி தூங்கு மூஞ்சி சோம்பேறி பயலெல்லாம் கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுன்னா, நான் கண்ணு திறந்து பிரசங்கம் பண்ணுறாள், ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்க்குறேன். அவன் முறைச்சிட்டு உட்காந்துருக்குறான். 10 முறை டைம் என்ன பண்ணுறான் பார்க்குறான். எரிச்சலாகுமா வாடா? இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணணும், நிதானமாக என் டாப்பிக்லேருந்து விலகாமல் பிரசங்கமும் நான் என்ன பண்ணணும். தேவையில்லாத வேலை. இப்போ ஒரு லார்ஜ் க்ரௌட் இருக்குதுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. 10,000 பேர் உட்காந்துருக்குறாங்கன்னா நான் போட்டு அசால்ட்டாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு 20 பேர் 30 பேர் உட்காந்துருக்கிற இடத்துல, அதுவும் கவனிக்கிறேன் அப்படின்ற இடத்துல 10 முறை டைமை பார்க்குறது அவ்வளோ அவசரமாக இருந்தால் நீ என்ன பண்ணிட்டு எழுந்து உன்னை கோச்சிக்கு போகிறதே இல்லை, உன்னை திட்ட போகிறதே இல்லை, மறுபடியும் வாழ்ந்தான்னு சொல்லுவான். ஆனால் இருந்துக்கிட்டு என்ன பண்ணாத, சபிச்சுக்கிட்டு கரிச்சிக்கிட்டு காயின் மாதிரி இருக்காத. யாருக்கு மாதிரி இருக்காத? அது எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. அது யாருக்கு தான் பிரச்சனை? அது உனக்கு தான் பிரச்சனை. ஹலோ, கேரளஸுக்கு நான் வண்டி வாங்கிட்டு முதல்ல அங்கே போகும்போது எல்லாரும் வீட்டுக்கு போனேன், அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து இப்படி மேலே வரைக்கும் ஒரு பார்வை பார்த்தார் வண்டியை. ஏன்னா இத்தனை விசுவாசி தான் வச்சுருக்கிறேன், இவனுக்கு என்னத்துக்கு இந்த இத்தனை லட்சம் வண்டி? அதை நீ தீர்மானிக்க கூடாது. அது யார் தீர்மானிக்கணும்? அதை தேவன் தீர்மானிக்கணும். யார் தீர்மானிக்கணும்?
நான் எந்த நிலையில் வாழணும், என்ன மாதிரி வாழணும், என்ன லைஃப் ஸ்டைலில் இருக்கணுன்றதை தீர்மானிக்கிறது யார்? உன் பேக்கில் இருந்து நான் ஒன்றும் எதையும் எடுத்துடலையே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. பேசுறது புரியுதுங்களா? ஆலயத்தில் வரவங்க, இங்கே விசுவாசியாக இருக்கிறவங்க, இங்கே ஒழுங்காக காணிக்க கொடுக்குறவங்க, தசமாங்க கொடுக்குறவங்க, ஊழியத்தை செய்கிறவங்க, எல்லா ஆராதனைக்கும் வரவங்க, அட்டன் பண்ணுறவங்க, இவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஹலோ, அதான் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, சில்லறை எப்பவுமே சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். சட்டு புட்டுன்னு சில்லறையெல்லாம் ஒழிக்க என்ன பண்ணணும்? கற்றுக்கணும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா அதுங்களை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் அந்த அம்மா கிட்ட நேராகவே சொல்லிட்டேம்மா, இனிமேல் எக்கார்ந்து கொண்டு நான் அவரை நீங்கள் இங்கே சபைக்குள்ளே பார்க்க விரும்பலை, கூட்டிகிட்டு வராதிங்க. நீங்கள் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும், அதை என்ன பண்ணாதீங்க. ஆமாம், கூப்பிட்டு வராதிங்க. இல்லை பாஸ்டர் வீட்டில் படுத்து தூங்க வர, அது உங்கள் கஷ்டம். அது நீங்கள் நல்லா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் ஆக்கி வச்சா மாமியார் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க? நல்லா சாப்பிட்டு, ஆமாம் தூங்குற இடமா தான், நம்ம ஊர் அப்படி தானே இருக்குது. மாமியார் வீட்டுனா நல்லா சாப்பிட்டு தூங்குற இடம். அவர் அப்படி தான் வந்திருக்கலாம். அப்படி நல்லா சாப்பிட்டு தூங்குறவரை கொண்டாந்து இங்கே வந்து உட்கார வச்சு நான் பேசினேன், சத்தியத்தை பேசினேன், கண்டிப்பாக யாராக தான் நான் மாறுவேன்? சத்ருவாக தான் அவருக்கு தெரிவேன். பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அதனால் அவங்களுக்கு கிட்ட சொன்னேன் நான். அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை இல்லை என்னை வந்து வேறு சர்ச்சுக்கு, அவங்க சர்ச்சுக்கு கூப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு, அங்கே போயிடலாம். ரொம்ப சந்தோஷம், என்ன பண்ணுங்க நீங்கள்? ஆமாம், அந்த மாதிரி நினச்சாங்க. நான் கெஞ்சுவேன், சிஸ்டர் நீங்கள் இருந்தால் தான் போகிறீங்கன்னா என்ன பண்ணுங்கள், சாதாரண தாராளமாக கிளம்புங்க. எல்லாமே அப்படி தான் வாழ்க்கையில். போகிறாங்கன்னா கதவு திறந்து விட்டுறணும். தயவுசெய்து என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் பூட்டி வச்சுட்டிங்கன்னா நம்மளை பைத்தியக்காரன் ஆகிடுவாங்க, நம்மளை யாரை மாற்றிடுவாங்க. எல்லாமே அப்படி தான் வாழ்க்கையில் கூட சரி. சில உறவுகள் அது இதெல்லாம் ரொம்ப போகிறாங்க, தயவுசெய்து கதவு நல்லா திறந்து விட்டு, பெருசாக திறந்து விட்டு என்ன பண்ணுங்கள், போயிட்டு வாங்க. நீங்கள் அப்படி அனுப்பிச்சு பாருங்களேன், போக மாட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரி நான் போக மாட்டேன் மாஸ்டர், நானும் என்ன ஆனாலும் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் என்னத்துக்கு இந்த பேச்சு? இதெல்லாம் நான் கேட்டேன்னா, உனக்கு மனசாட்சி இருந்தா, உன் பொண்ணுக்கு அறிவு மனசாட்சியாக இருந்தால் அவளுக்கு என்ன பண்ணும்? தோணும். அவளை வாழ வச்சது எந்த சபை? ஒன்றுமில்லாத, ஆதரவு இல்லாத, ஆதாரம் இல்லாத ஒரு மனிதர்களாக இங்கே வரும்போது பல மணி நேரம் உங்களுக்கு உட்காந்து ஆண்டோடைய சத்தியத்தை சொல்லி, பொருளாதாரத்துலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, இன்றைக்கி இருக்கிற இந்த உயர்வு ஆசீர்வாதம்லாம் எதன் மூலமாக வந்தது? இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச நன்மை. இதில் நீங்கள் என்ன நன்மையாக இருக்கிறீங்கன்றதை பாருங்கள். இதே வாய் தான் என்ன பண்ணுது? முன்னெல்லாம் பேசுது, நான் ஆத்துமாதாயம் செய்வேன், அநேகர் ஆண்டவருக்கு என்று கொண்டு வருவேன், எவ்வளோ பாதிக்கப்பட்ட, இப்படிலாம் பேசினேன் வாய். இப்போ என்ன பண்ணிடுறேன், நான் அங்கே போயிட்டு பெரிய சபை, பெரிய ஊழியம், பொண்ணோட போயிட்டு நான் சரி ரொம்ப தாராளமாக செட்டில். உங்கள் இஷ்டம் தானே அது. அதான் சொல்லுவேன், லோத்து மாதிரி கிளம்புறேன்னா என்ன பண்ணு, கிளம்பு. நாளைக்கு ஒரு அழிவு வரும், அன்றைக்கி உனக்காக என்ன பண்ணுகிறேன், நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் உனக்கு வர 7:30 ஒரு நாளும் தடுக்க முடியாது. பேசுறது புரியுதா இல்லையா? ஆனால் பைபிள் ரொம்ப நல்லாவே சொல்லுது, கடைசி காலங்களில் மனிதர்கள் நன்றி அறியாதவர்களும் துரோகிகளுமாய் மாறுவார்கள். யாரை மாறுவார்கள் அவர்கள்? எவ்வளோ நன்மையை பெற்றிருப்போம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு நிமிஷத்தில் ஒரு காரியத்தில் மறந்துடுறாங்க. அதுக்கு தாண்டி துரோகிகளாகவும் மாறிடுறாங்க. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, ஊழியத்தில் இதெல்லாம் அடிக்கடி நடக்குது, நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன, தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நல்ல நல்ல ஆத்துமாக்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். நல்ல நல்ல ஆத்துமாக்கள் அதை காட்டிலும் அதிகமாக உள்ளே இருக்க தான் செய்கிறாங்க. ரொம்ப கம்மியான நாட்கள் தான் அப்படி இருக்கிறாங்க. அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். 100% எடுத்துக்கும் போது ஒரு 1.5%, 2% தான் அப்படி இருக்குது. மிச்சம் 98% விசுவாசிகள் சபைக்குள்ளே அவங்க கடவுளுக்கும் உண்மையாக இருக்கிறாங்க, ஊழியத்துக்கும் உண்மையாக இருக்கிறாங்க. எல்லாமே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ காயினுடைய வழின்றது அது வேற. அது அவன் மாம்சீகமாக யோசிச்சு கடமைக்காக ஏதோ ஒன்று செஞ்சு அப்படி இருக்குது. ஆனால் ஆபேல் போல இருக்க விரும்புனீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான்றது. மரித்தும் என்ன பண்ணுகிறான் அவன் இன்னும் அப்படின்னு அர்த்தம், நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற எந்த நன்மையும் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. அதனால ஏதாவது ஒரு நன்மை நடந்து கொண்டே தான் இருக்கும். நம்புறீங்களா நீங்கள் முதலானவைகளும் கொழுமையானவைகளையும் ஆண்டவருக்காக செய்கிற அந்த காரியம் பாருங்க, ஏதோ ஒரு நன்மையாக அது நடந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு நாளும் அது மறைந்து போவதே இல்லை. நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ ஆபேலோடைய காணிக்கை தான். காயின் வழியில் நடக்காதீங்கன்னா அர்த்தம், காயினுக்கு பொருளாசை உள்ளவன் நல்லதெல்லாம் கொண்டாந்து இவருக்கு கொடுத்துட்டா, கொழுமையானவைகள்லாம் கொண்டாந்து இவருக்கு கொடுத்துட்டா, முதலானவைகளை இவருக்கு கொடுத்துட்டா, மார்க்கெட்டில் எப்படி போகும்?
மார்க்கெட்டில் எவன் வாங்குவான், எப்படி முன்னேறுவது. இந்த புத்தி என்ன புத்தி தெரியுமா? ஜென்ரலாக எல்லா கடைக்காரங்களுக்கும் இருக்கிற புத்தி. யாருக்கு இருக்கிற புத்தி இது? எல்லா கடைக்காரங்களுக்கும் இருக்கிற புத்தி. கடையை கரெக்டாக திறந்துடணும் பிரதர், காலையில் 6 மணிக்கெலாம் திறந்துடணும், நைட்டு 10 மணிக்கு தான் மூடுவேன். இந்த கடவுளை தேடுற விஷயமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்ற ஒரு காரியம் இந்த கடைக்காரங்க எல்லாருக்குமே இருக்கும். நம்ம காஞ்சிபுரத்தில் கூட அதெல்லாம் பார்த்துருக்குறேன் நான். திடீர்னு ஒரு 10-15 வருஷமாக ஒரு ட்ரெண்டு, ஒரு காரியத்தை கவனிக்கிறேன். என்ன காரியம்? திடீர்னு பார்த்தா காஞ்சிபுரத்தில் சில கடைகள்லாம் பெரிய பெரிய கடைகளாக காட்சி தருது, பிரம்மாண்டமான கடைகளாக காட்சி தருது. யாரும் அந்த கடைக்காரங்களாம் அப்படின்னு போய் பார்த்தா கரெக்டாக வெள்ளிக்கிழமையானா மதியானம் 12 மணி 11:30 மணிக்கெலாம் என்ன பண்ணிடுது, அது எவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கடையாக இருக்கட்டும், இழுத்து மூடிட்டு வியாபாரம் அப்படி ஆகும். வெளியே போன்றான், வெளியே போயிடு. ஏன்? நான் கடவுளை தேடி போக வேண்டியது இருக்குது, நான் தொழுகைக்கு போனேன். நீ என்ன பண்ணு, கிளம்பு. யோ, பணம் முக்கியம் இல்லையா, வியாபாரம் முக்கியம் இல்லையா, கடவுள் தான் முக்கியம், நீ கிளம்பு அப்படின்றான். திருப்பி எப்போ தான் வருது? போயிட்டு 4 மணிக்கு வாண்டுறான். போயிட்டு 4 மணிக்கு மேலே, 3 மணிக்கு மேலே, 5 மணிக்கு மேலே, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே என்ன பண்ணுங்க, மறுபடியும் வந்து வாங்குங்க. தெளிவாக காட்டுறான், நான் பணத்துக்காக இந்த வேலையை செய்யலை. பணத்தை காட்டில யார் தான் முக்கியம்? எனக்கு கடவுள் தான் முக்கியம், அவரை தேடுறது தான் முக்கியம். அந்த பிரமாணத்தை சொல்லி கொடுக்குறேன். பிரமாணம் எப்பொழுதுமே மாறாது, அது எப்போதுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்கு என்று என்ன பண்ணுகிறார், அவர் தெரிந்து கொள்கிறார். நமக்கெல்லாம் ஒரு அடையாளமாக காட்டுறார். பார்த்துக்கோ, இதே காஞ்சிபுரத்தில் எவ்வளோ கிறிஸ்தவர்கள்லாம் மளிகை கடை வச்சுருக்கிறான். 80லேருந்து வச்சாலாம் இருக்கிறான், 86லேருந்து வச்சவங்களாம் இருக்கிறான், 90லேருந்து வச்சாலாம் எனக்கு தெரியும். இன்றைக்கும் அதே கதை தான், இன்றைக்கும் அதே 4 சேவர் தான். புரியுதுங்களா இல்லையா? அதே 4 சேவர் தான், அதே 4 செல்ஃபு தான், அதே 4 எண்ணெய் தான். யோ, உனக்கு பின்னாடி வந்தவன் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் என்ன பண்ணுறான்? ஒரு இடம் இல்லை, காஞ்சிபுரம்லாம் வச்சுருக்கிறான். காஞ்சிபுரத்தை தாண்டி போயின்னு இருக்குது கிளைகள்லாம். வாழைச்சப்பாத்து செய்யார் அதுன்னு போய்கிட்டே இருக்குது. என்ன ஸ்பெஷாலிட்டி அவங்ககிட்ட? நீ அதே அரிசி தான் விற்கிற, நீ அதே எண்ணெய் தான் விற்கிற, உன் லெவலில் தான் அவனும் இருந்தான். காஞ்சி சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2001 நினைக்கிறேன், 2001 போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மளிகை கடை இப்போ இருக்குது இல்லையா, அந்த கடை காஞ்சி சூப்பர் மார்க்கெட் மெயினில் அந்த பில்டிங் போடுறாங்க பாருங்க, அவ்வளோதான் கடையே. அந்த ஓனர் தான் உட்காந்துருப்பார், சட்டையை கட்டிட்டு ஒரு பனியன் போட்டு லுங்கி முக்கால்வாசி தூக்கி கட்டிக்கிட்டு உட்காந்து அவர் தான் வியாபாரம் பண்ணுவார். இங்கேருந்து அங்கே தான் போய் வாங்குவோம் அப்போவே, அப்போ தெரியும். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே கட்டினார். இப்போ பில்டிங் நிறைய போடுறாங்க பாருங்க அந்த இடத்துல. பார்த்த மாதிரி பரவாயில்ல, இவ்வளோ தூரம் உள்ளே இருக்குது. அப்புறம் ஒரு சில வருஷம் கழிச்சு பார்த்தா உள்ள பெரிய சூப்பர் மார்க்கெட்டு கட்டிட்டார், நீங்களே வந்து எடுத்துக்கலான்ட்டு. பரவாயில்ல, இவ்வளோ இடம் உள்ளே இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் மாடிக்கு போகிறார், அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு 3 ஃப்ளோருக்கு போகிறாரு. பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே பார்த்தா எதிர்க்கு ஒரு ஷோரூம் வருது, பேக் அது இதுன்னு வச்சு. அப்பா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இடமா, சரி இவ்வளோ தான் போல இருக்குது, எதோட நிறுத்திப்பாங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய காஞ்சி ஃபார்மசின்னு ஒரு பெரிய கடை வருது. அடடா, இங்கே ஒன்று வருதா. அப்புறம் பார்த்தா ஏகம்நாள் கோயிலுக்கு எதிர்க்கு அங்கே ஒன்று வருது. அப்புறம் பார்த்தா பெரியார் நகரில், செய்யாரில், வாலாஜாபாத்தில் எங்கே பார்த்தாலும் கடலில் சூப்பர் மார்க்கெட்டு. வானத்திலிருந்து கொட்டுறாரா இல்லை அவங்க ஏதோ கொள்ளைகள் அடிக்கிறாங்களா? எத்தனை நூற்றுக்கணக்கான வாழை பிள்ளைங்க வேலை செய்கிறவங்க பிழைக்கிறாங்க தெரியுமா, அதில் வாழறாங்க தெரியுமா, வாழ வைக்கிறாங்க தெரியுமா? பேசுறது புரியுது? அந்த மாதிரி பிரயோஜனமாக இருக்கணும். அதான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் என்றால் என்ன? வெறும் நான் நல்லா இருக்கிறது இல்லை. ஆபிரகாமுக்கு தேவன் அதான் சொல்லி கொடுத்தாரு, பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உன் மூலமாக என்ன பண்ணப்படும், நீ 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப. நான் சேர்த்துக்கிறேன், நான் மூட்டையை கட்டிக்கிறேன், நான் கபோர்டில் வச்சுக்கிறேன், நான் லாக்கரை வச்சுருக்கிறேன், அது வாழ்க்கை இல்லை. அது கொள்ளைக்காரன் தான் செய்வான் அதை. நீ யாரு? நீ கடவுளுடைய பிள்ளைன்னா நீ காயின் சந்ததியாக இருந்தால் தான் அப்படி செய்யணும். ஆபேலின் சந்ததியாக இருந்தால் மைண்டு கரெக்டாக ஒர்க் ஆகும். முதன்மையானவைகளையும் கொழுமையானவைகளையும் கர்த்தருக்கென்று கொண்டு வரணும். இந்த கடவுளுக்குன்று கொடுக்குற அந்த புத்தி வந்துருச்சுனாலே பாருங்க, இந்த மூட்டை கட்டணும், அடுக்கணும், உட்காரணுன்ற எண்ணம் என்ன பண்ணாது, வராது. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான்றதான் இருக்கும். இந்த மூட்டை கட்டணும் உட்காரணுன்றவன் பாருங்க கஞ்சனாக இருப்பான், 10 பைசா கூட என்ன பண்ண மாட்டான், யாருக்கும் உதவி கூட செய்ய மாட்டான். ஹலோ, பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால தான் எங்கிருந்து மைண்ட் செட்டு மாறணும் அப்படின்னா இங்கிருந்து மாறணும். நான் காயினுடைய வழியில் நடந்து லோத்துக்கு அடைந்த காரிருள் மாதிரி மற்றவங்கள மாதிரி மாறாமல் ஆபிரகாமின் சந்ததியாய் செல்வ செழிப்பில் ஆசீர்வாதத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் யாருடைய வழி முக்கியமானது? அங்கே நல்லா சொல்லுங்களேன், ஆபேலுடைய வழியே. ஏனென்றால் அவனுடைய வழியே தான் கர்த்தர்
கர்த்தர் அங்கீகரித்தார். யார் அங்கீகரித்தார் அவனுடைய வழியை? ஆமா, கர்த்தர் அங்கீகரிக்கிற வழியில் நடந்து கொள்ளுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? சரி, காயினுடைய வழியை தான் பார்க்குறோம், பார்த்து முடிச்சிடலாம். காயினுடைய வழினா சரி இப்படி பண்ணிட்டான், அதனால என்ன பிரச்சனை? அடுத்தது பாருங்க, அவனுடைய குணத்தை காண்பிக்குது. கடவுள்கிட்ட ஒரு மனுஷன் சரியா இல்லைன்னா அவன் குணம் அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? 5வது வசனம், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி. இந்த கடவுள் எடுத்த உண்மையில்லாத மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மற்றவங்க மேலே பொறாமை, மற்றவங்க மேலே எரிச்சல், மற்றவங்க மேலே கடும் கோபத்தில் இருப்பாங்க. அவன் மட்டும் நல்லா வீடை கட்டிக்கிட்டான், அவன் பிள்ளைங்க மட்டும் நல்லா படிக்குது, அவனுக்கு மட்டும் இப்படி நல்லா இருக்கிறாங்க, நான் படிக்க வைக்கலையா என் பிள்ளைங்கள, எனக்கு மட்டும் நான் வருமானம் வரலையா? எல்லாம் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதெல்லாம். ஆனால் முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. வாழ வைக்கிறவரும் ஆசீர்வதிக்கிறவரும் புரண்டோடு செய்கிறவரும் ஆண்டவராக இருக்கிறார். யாராக இருக்கிறது அங்கே? அதில் நீ வா, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான், அந்த கேட்டகரியிலே நீ வா. நீ அந்த கேட்டகரியிலே இல்லை, நீயே சம்பாதிச்சுக்கிற, நீயே வச்சுக்கிற, மிச்சம் மீதியை கொண்டு போய் எங்கே என்ன பண்ணுற, எங்கே கடவுளுக்குன்னு போடுற. கடவுளை முதன்மையாக உன் வாழ்க்கையில் வைக்கிறதே இல்லை. கடவுளை முதன்மையாக வைக்கலன்னா வாழ்க்கையில் எதுவுமே முதன்மையாக என்ன பண்ணாது, இருக்காது. பணத்தை வச்ச எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்ற எண்ணம் தான் இருக்கிறதுலே வடிகட்டின முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தில் வாழும்போது தான் வாழ்க்கையில் நல்ல நல்ல காரியங்களை இழந்து போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? இன்றைக்கும் பல இப்போ சமீபத்தில் நியூஸில் ட்ரெண்டாக இருக்கிறதுனா அது கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணுங்கள்லாம் சூசைடு பண்ணிக்கிறது தான். தினமும் ஒரு நாள் வருது, தினமும் 2-3 நியூஸாவது வருது. சரி, என்னடாப்பா அவங்க இப்போ ஏழைங்களாக இருக்கிறாங்களா, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எல்லாம் 300 சவரன் 600 சவரன் 80 லட்ச ரூபாய் காரு. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? பணம் வந்த உடனே புத்தி என்ன பண்ணுது, வியாபாரம் செய்ய தான் தோணுதே தவிர வாழ்க்கை துணி என்ன பண்ணுறதில்ல, தேடுறதே இல்லை. வாழ்க்கையில் எது முக்கியம்? 300 சவரன் நகை வச்சுக்கிட்டு உனக்கு மதிப்பு வந்துடுமா? பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? 300 சவரன் நகை முக்கியமா, இல்லை நல்ல குணம் இருக்கிற பொண்ணு முக்கியமா? 300 சவரன் நகையை கொண்டு வந்துட்டு வாயாடியாக இருந்தா, விஷம் வைக்கிறவளாக இருந்தா, ஹலோ, எப்போ நைட்டில் கல்லை தூக்கி போடுவான்ற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணின்னு வந்தீங்கன்னா 300 சவரன் எதோ உதவுமா? அப்போ எது முக்கியம்னு பாருங்க. அதனால தான் யோபுலாம் பேசுகிறார், ரொம்ப அனுபவசாலி அவர்லாம். யோபு பேசுகிறன்னு வேதத்தில் பல வேத வசனத்தின் ஆதாரங்கள் இருக்குது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அவரே சொல்லிட்டாரு, நல்ல குணம் உள்ள பொண்ணுலாம் முத்து மாதிரின்றார். எது மாதிரி? ஆமாம், முத்து வந்து இப்படி வெளியே ரோட்டில் இருக்காது, அப்படி இருக்காது, மேட்ரிமோனிலாம் இருக்காது. மேட்ரிமோனியில் தட்டின பிரதர் 3வது லிஸ்டிங்கே அந்த பொண்ணு இருந்தது. கண்ணு நல்ல பெருசாக இருந்தது பிரதர். பார்த்தோன்னே அட்ராக்ஷன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வேறு மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. தேட சொல்கிறாரு, சர்ச். எது தேட சொல்கிறாரு? நல்லா தேர்மான்னு பார். 300 300 200 100 இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 50 இல்லை 30 அப்படிலாம் தேடினீங்கன்னா அது இப்படி தான் புடுங்க போவோம். அது எழுதி தரேன், அப்படி தான். நீங்கள் எங்கே ஒன்றா போங்க, யாரோ ஒருத்தனை வந்து சொல்லுங்கள், நான் இவ்வளோ வரதட்சணை வாங்கினேன், இல்லை இவ்வளோ சவரன் வாங்கினேன், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஊழியக்காரன் உட்பட ஊழியக்காரன் இதில் குறைஞ்சவன் இல்லை. ஊழியக்காரன் இதில் ஒரு உதாரணம் சொல்லி இது முடிச்சிடறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் புரியும் இது உலகத்தில் மட்டும்தான் நடக்குது. இல்லை, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நீங்கள் தான். ஒரு பாஸ்டரோட ஒய்ஃப், ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து தன்னுடைய பையனுக்கு கல்யாண பத்திரிக்கை இங்கே கொண்டு வந்தாங்க. ரொம்ப நாளாக தெரியும் அவங்கள. வந்ததுக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்போ பையனை படிக்க வச்சோம், இப்போ நல்லா வந்துட்டான், பொண்ணு வந்து ஒரு டாக்டராக இருக்கிறா அப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது பொண்ணு வீட்டிலேருந்து நீங்கள் எதாவது கேட்டிருக்கிறீங்களா, நீங்கள் எதாவது வாங்குறீங்களான்னு கேட்டாங்க. உடனே அந்த அம்மா, அது எப்படி, அதுதானே நம்ம கௌரவம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது சிஸ்டர். இப்போ ஏன்னா அவங்களுக்கு ஒரு மூத்த போதகர்னு ஒரு ஆளை சொல்கிறாங்க. அந்த ஆள் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் காஞ்சிபுரத்தாள். அவர் சொல்லி அந்த போதகர் அவருடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி 80,000 அப்போ நான் சொல்கிறதுலாம் 2003 2005 80,000 சோஃபா செட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் லிஸ்ட்டு போடுது அந்த அம்மா, காருக்கு வாங்கி கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க 50 லட்சத்துக்கு. அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணும்போது என் பிள்ளை இப்படி படிக்க வச்சு இப்படி கொண்டாந்துருக்கிறேன், என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், இதை நான் வாங்கி செஞ்சாதான் நாங்கள் பிழைக்க முடியும். இப்படியே சொன்னிச்சிடலாம்மா. எம்பிஏ அந்த டினாமினேஷனை சேர்ந்த
நேத்திரமா சொல்லி கல்யாணம்லாம் பண்ணி வச்சது. அந்த குழந்தை கூட பார்க்க முடியல, இந்த அம்மா செத்து போச்சு வியாதிப்பட்டு. சரி, இது செத்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பொண்ணு, அவங்க பேர் ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு என் கூட படிச்சுவ கிளாஸ்மேட்டாக, அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் புருஷன் திடீர்னு எந்த காரணமும் இல்லாமல் விட்டுட்டு போயினேன்ட்டான். உங்களோட வாழ முடியாது, காரணம் சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். அப்பா கூடவே வந்துருச்சு. சரி, இதனால் அப்பா நான் ஆயிடுச்சு, அவர் பாஸ்ட், அவர் இதே நினச்சி வியாதிப்பட்டு இருக்கிறாரா, போய் சேர்ந்தாரான்னு இது வரைக்கும் விஷயம் எனக்கு வரல. சரி, இவங்க ஒரு மூத்த போதகர்னு ஒருத்தவங்களை சொன்னாங்க இல்லையா ஆதாரமாக, அந்த மூத்த போதகருடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை விட மோசமான கதை. அந்த மூத்த போதகர் எப்படின்னா, குழந்தை பெற்றுக்க முடியாமல் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி ஊருக்கெல்லாம் குழந்தை கொடுக்குறவர் அவர். அப்படின்னா அவர் சொல்கிறவர், நான் அந்த கன்வென்ஷன் போனேன், நாங்கள் பேசினேன், நாங்கள் அது ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்து கர்ப்பத்தை திறந்து குழந்தை என்ன பண்ணார் அவங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு பேசுகிற ஆள், சொந்த குடும்பத்தில் என்ன பண்ண முடியும், உன்னால இயற்கையாக குழந்தைய பெற்றெடுக்க முடியல, பல லட்சம் செலவு பண்ணி, புரியுதா உங்களுக்கு, அதெல்லாம் பெரிய வலி வேதனை, வாடகை தாயை வச்சு குழந்தை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, பெற்றெடுக்க வேண்டியதா. நான் இது தப்புன்னு சொல்ல, உலகத்தில் எல்லாருமே நீங்கள் செய்கிறாங்க நிறைய பேர் செயற்கையான முறையில். ஆனால் நீ கடவுளை நம்புகிற மனுஷன், உனக்கும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், வித்தியாசம் இருக்கணும். இதை தான் காயினுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. இங்கே இதை தான் கவனிக்க போகிறோம். என்ன சொல்கிறாரு, சரிப்பா நல்லதை எனக்கு செய்யணும்னு உனக்கு எண்ணம் இல்லை, உன் தம்பி மாதிரி கடமைக்குன்னு செஞ்சுட்ட உலகம் செய்கிற மாதிரி, அதனால் என்ன தெரியுமா, வாயை மூடிக்கிட்டு மனம் திரும்பி இனியாவது நான் என்ன பண்ணணும், ஒழுக்கமாக மாறணும், என் தம்பி மாதிரி முதலானவைகளும் கொழுமையானவைகளையும் கொண்டு வரணுன்ற எண்ணம் வந்திருக்கணும். ஆனால் உன் புத்தி எப்படி போகுது, எரிச்சல் உண்டாகுது. என்ன உண்டாகுது உனக்கு, ஆமாம் அவனுக்கு மட்டும் எப்படி பிறக்குது, நான் இத்தனை லட்சம் செலவு பண்ணுறேன், அவனுக்கு மட்டும் எப்படி பிறக்குது, அவனுக்கு மட்டும் இரு. காயின்னா அப்படி தான், அவனுக்குன்னு ஒரு கிருபை இருக்கும், அவனுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு மன்னிப்பு இருக்கும். நம்புறீங்களா நீங்கள்? இது எல்லாமே அவனுக்குன்னு ஒரு விசேஷத்தை கிருபையை தேவன் என்ன பண்ணுறாரு, அருளை செய்கிறார். ஏனென்றால் அவன் உள்ளத்தில் தேவனை தன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலனோடும் அன்பு கூறுறவன், கடவுளை தன்னுடைய வாழ்க்கையின் முதன்மையாய் ஆதாரமாய் வைத்திருக்கிறவன். அவன் உன்ன மாதிரி கிடையாது, கடமைக்காக அவன் கடவுளை சேவிக்கிற மனுஷன் அல்ல. அதனால தான் சொல்கிறார், காயினுடைய வழியில் நடக்காதீங்க, ஏன்னா அந்த வழியுடைய முடிவு என்னவா இருக்கும், காரிருளே. என்ன திரவம் பண்ணாம, இந்த துர்குணம் அவனுக்குள்ளே இருந்ததுனால, கடவுளை ஒருத்தன் மதிக்கலனாலே அவனுக்குள்ள துர்குணம் தான் இருக்கும். அந்த துர்குணத்தினால தன்னுடைய சொந்த சகோதரன் ஆகிய காயின் என்ன பண்ணி போட்டான், அவன் கொன்று போட்டான். சரி, ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை அவனை எச்சரிக்கிறார், கேட்குறார், ஏன் இவ்வளோ எரிச்சல் உனக்கு வருது? 7வது வசனம் பாருங்க, 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நீ ஏன் வயிறு எறிகிற? உன் தம்பியை கூட இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கிறான்னா முடிஞ்சால் 2 விஷயம் பண்ணு. ஒன்று, வாயை திறந்து வாழ்த்து, பரவாயில்ல நீ எப்படி இருக்கிற, நன்றாக இருக்கிறாய். அதெல்லாம் உலகத்தில் அதெல்லாம் அறியுது. எங்கள் பெரியப்பா கிட்ட அதை நான் பார்த்தேன். நான் எங்கள் அப்பாவுடைய சொந்த அண்ணன், எங்கள் பாட்டி இறந்து போகிறாங்க, அந்த டெத்துக்கு மகாபலிபுரம் தான் சொந்த ஊர், அங்கே போகிறோம், மணமேன்ற ஒரு கிராமம், அங்கே போகிறோம் காரில். அப்போ அம்பாசிடர் காரில், அப்போ அதுதான் காரு, அதை எடுத்துக்கிட்டு போகிறோம் 97 நான் சொல்கிறது. அப்போ பெரிய விஷயம். போயிடும் காரில், போயிட்டோம். 2 நாள் கார் அங்கேயே இருக்குது. டிரைவரும் கிறிஸ்தவ டிரைவர், யோவான்னு சொல்லிட்டு ஒரு ஆள், அவர் அங்கேயே இருக்கிறார். 2 நாள் அந்த கிராமத்திலேருந்து அடக்காரதனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு குடும்பமாக ஏறி கிளம்புறோம். எல்லோரும் வந்து உட்காந்துட்டு, நானும் என் தம்பி தங்கச்சி அம்மா அப்பா, எங்கள் அப்பா முன்னாடி உட்காந்துருந்தார், என் தம்பி முன்னாடி உட்காந்துவேன். எங்கள் பெரியப்பா கிராமத்தால் அவர் வழி அனுப்புறதுக்காக ஓடி வர்றார், பாவம் பின்னாடியே ஓடி வர்றாரு. ஓடி வந்து அவருடைய நிலைமை வந்து பரிதாபமான நிலைமை. ஏன்னா அவருக்கு ஒரு 7 பிள்ளைங்க, கிராமம், ஒரு நல்ல வேலையில் கூலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பொருளாதாரம் அது இதுன்னு ஒன்றும் பெருசாக இல்லை அவருக்கு, பாவம். ஏன்னா 7 பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு அதுங்களை வளர்க்குறதே பெரிய விஷயம் கிராமத்துலலாம். அதனால் கூலி வேலை தான்றதுனால ஒன்றும் பண்ண முடியல. அவர் வந்தார் பாருங்க, பார்த்த உடனே அப்படியே இன்றைக்கி நல்ல ஞாபகம் இருக்குது, கண்ணுக்குள்ளேயே அப்படியே தேம்பி அழுகுறாரு. அழுதுட்டு எங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி, அம்மா ஒரு பக்கம், அதான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, பாட்டி இறந்து போயிட்டாங்க, இந்த பக்கம் தம்பி குடும்பத்தோடு நல்லா போகிறான். அவர் சொன்னார் பாருங்க வார்த்தை, தம்பி நீயாவது நல்லா இருக்கிறியாடா, சந்தோஷமாக இருக்குடா எனக்கு அப்படின்னாரு. நீயாவது எப்படி இருக்கிறியே, நல்லா இருக்கிறியாடா. ஆனால் அவர் பிள்ளைங்க அப்படி இல்லை, அவர் பிள்ளைங்க அப்படி இல்லை. அவனுங்கெல்லாம் வயிற்றுச்சல் பிடிச்சவனுங்களா ஆகிட்டானுங்க ஒரு கட்டத்தில். கடைக்கு வேண்டிய எங்கள் அப்பாவுக்குரிய எல்லா சொத்துமே மாற்றி விற்றுட்டானுங்க. அதெல்லாம் கேட்கும் போது மன கஷ்டமாக இருந்தது. ரொம்ப நாள் போராடி போட்டோம், அப்புறம் விட்டுட்டோம். சரி, அது தேவையில்லை, விட்டுரு. நியாயமாக வர வேண்டியதே சரி வேணாம். ஈஸியாக பக்கம் போகும்போது அந்த இடம் எங்களுக்கு தெரியும் பாருங்க, பார்த்து கஷ்டப்படுவோம். இது நம்ம இடமாச்சு, விற்றுட்டானுங்களே, எடுத்து வாயில் போட்டுக்கிட்டானுங்களே. கேட்க போனோம், எங்கள் அப்பா வேறு
மிரட்டிட்டானுங்க. சரி, இதுக்கப்புறம் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைன்னு விட்டுட்டோம். ஆனால் அந்த மனுஷனுடைய குணத்தை பார்த்தேன் பாருங்க. அவர் குணம் என்னன்னா, அந்த குணத்தினால என்ன தெரியுமாச்சு, அது வரைக்கும் ரொம்ப கீழே ரொம்ப சாதாரணமாக இருந்த அந்த மக்கள் தான் அவங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வீடுகளை கட்டி நல்ல பிள்ளைங்களாம் நல்லா, அப்புறம் தான் பேராசை வருது. ஸோ எதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறானா அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலைமை வரும். உங்களுக்கு என்ன வரும் அது? ஆமாம், நீங்களும் நல்ல வீடை கட்டுவீங்க, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். வயிற்றெரிச்சல் பட்டிங்கன்னா, இந்த காயின் மாதிரி எரிச்சல் ஆனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அது கடைசியாக முடிவது உங்களுக்கு நிலையற்ற வாழ்வு தான். உங்களுக்காக ஒரு காரிருள் வாழ்க்கை தான் வைக்கப்பட்டிருக்கும். இதை தான் கடவுள் அவனுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார், பண்ணிடாத. உன் எரிச்சல் உள்ளே இருந்து என்ன பண்ணிடு, அகற்றிடு. பொறாமை அகற்றிடு. நல்லா இருக்கிறான்னு நினச்சினா பண்ணாத, பொறாமை படாது. ஊர் ஃபுல்லாக அது பார்க்கலாம். நீங்கள் கல்யாணம் ஆகாத ஒரு அம்மா இருக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த அம்மாவுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன ஒரு தம்பதிகளோ யாரோ ஒரு குழந்தைங்களோட கணவன் மனைவியாக போகிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த அம்மா சும்மா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய சேஷ்டெல்லாம் ரொம்ப அதிகமாகிடும். அதை போய் டீப்பாக கேட்கும் போது தான் அந்த பாயிண்ட் வரும். ஏம்மா அப்படிலாம் பண்ணீங்க, ஏம்மா அப்படிலாம் செஞ்சீங்க, ஏம்மா அப்படிலாம் செய்கிறீங்கன்னா, இல்லை திடீர்னு என் புருஷன் ஞாபகம், வீட்டில் வராத ஞாபகம், வேலைக்கு போகும்போது வராத ஞாபகம், சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது வராத ஞாபகம், 4 பேர் சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டு தாங்க, எங்கே வரக்கூடாதோ அங்கே வருது. வந்தால் அது சும்மா இருக்கிறது இல்லை, அதான் அடுத்த கட்டம். வந்தால் அது எப்படி மாற்றிருக்கணும்? பரவாயில்ல, எனக்கு தான் இல்லை, அவளுக்கு இருக்குது, அவங்களுக்கு இருக்குது. அந்த சந்தோஷத்தை பார்த்து என்ன பண்ணணும்? வசனம் அப்படி தான் கற்றுக் கொடுத்து, ஏசு தான் கற்றுக் கொடுத்தார். சந்தோஷப்படுகிறவர்களுடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் ஜாயின் ஆகிக்கிங்க, அவங்களோட ஒற்றுமையாகிக்கிங்க, அந்த குடும்பத்தோடு சேர்ந்துக்கிடுங்க. சகோதரன் சகோதரியை என்ன பண்ணுங்க, பழகுங்க. அந்த சந்தோஷத்தில் நான் வேணாம் நான் சொல்லிட போகிறாங்க உங்களை. எது உங்களை அந்த இடத்துல இருந்து விளக்குது, எது உங்களை அங்கேருந்து துரத்துது, எது உங்களை அங்கேருந்து பிரிக்க வைக்கிறதுனா இந்த எண்ணம் தான், எரிச்சல். எது உங்களை விளக்குது அங்கேருந்து? காயினுக்குள்ளே இருந்த அந்த எரிச்சல் தான் ஆபேலை விட்டு என்ன பண்ணுகிறது, விலக வைக்கிறது. அப்போ தான் கடவுளை எச்சரிக்கிறார், இப்படிலாம் எரிச்சலாகி முகநாடிலாம் மாறுச்சுன்னா நீ கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போகிற, அதனால் உனக்கு நல்லது இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தான். அவன் காணிக்கை அங்கீகரிச்சுட்டார், அவன் இனிமேல் நல்லா இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான். எந்த அவர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல, என் பேர் கெட்டு போச்சு, மானம் போச்சு, இந்த மாதிரியான ஒரு காரியம் தான் நடந்த சம்பவம். என்ன அவனை எச்சரிக்கிற சம்பவம் என்ன? அதான் பாயிண்ட். அங்கே 7வது வசனம், நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன இல்லையோ. கடவுள் எப்படி கேட்குறாரு பாருங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை தான், மற்றவங்க வாழ்க்கையை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை தான். நன்மை செய்தால் உனக்கு நிச்சயமாக என்ன உண்டு? மேன்மை. ஒருவேளை நீ கஷ்டப்படலாம், நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற மேன்மைக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் தேவனுக்கு பயந்து தேவனை முதன்மையாக வைத்து நீங்கள் செய்த நன்மைக்கான பலனே இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிற நன்மைகள். நம்புகிறீங்களா நீங்கள்? இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா எதை வச்சு தைரியமாக நீங்கள் சொல்ல முடியும்? முதல் காரியம் தேவனுடைய கிருபை, 2வது காரியம் நன்மையானவைகளை நான் விதைத்தேன், அதனால் என்ன பண்ணுறேன், நன்மையை நான் அறுக்கிறேன். யாரை பார்த்து எரிச்சல் ஆகலை, யாரை பார்த்து பொறாமப்படலை. அது சொன்னோம், எரிச்சல் ஆகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை குணத்தை மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க பார்க்கணும், இல்லை ஒதுக்கிடுங்க. இது ரெண்டுமே இல்லாமல் எரிச்சல்லே இருந்தீங்கன்னா அவன் ஒரு கட்டத்தில் தான் சொந்த சகோதரனை என்ன பண்ணிட்டான், கொன்னுட்டான், கொலைகாரனை மாறிட்டான். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பாவத்தை பண்ணிட்டீங்கன்னா பண்ணும்போது ஜாலியாக இருக்கும், பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதால் வரக்கூடிய குற்ற உணர்வும் பிரச்சனையும் நிம்மதி இல்லாத காரியமும் வாட்டி வறுத்து எடுத்துரும். அதுதான் கடவுள் அவனுக்கு சொல்கிறார், இங்கே பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பணம் தான். இன்றைக்கி பணம், அன்றைக்கி அது பண்டை மாற்று, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பணமாக ஆண்டவருக்கு என்ன பண்ணுறது, காணிக்கையாக கொடுக்குறோம். அன்றைக்கி அவங்க நிலத்தின் கனிகளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். சொல்கிறார், எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம். நீ ஒழுங்காக உன் உள்ள சரியில்லாதனால, உன் எண்ணம் சரியில்லாதனால தான் அதை அங்கீகரிக்கல. அது சரி பண்ணிக்கோ. நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன இருந்திருக்கும்? அப்போனா நீ செய்த கொடுத்த காணிக்கை எப்படிப்பட்டதில்லை, நன்மையானது இல்லை. உன் தம்பி கொடுத்தது சரியாக இருந்தது, நீ கொடுத்தது சரியானது இல்லை. அதனால கேட்குறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, நீ நன்மை செய்யாதிருந்தால், நல்ல வார்த்தை, என்ன செய்யாதிருந்தால். நிறைய பேருக்கு ஃபேவரட் டைலாக்னா தெரியுமா என்னது? நான் யாருக்கும் கெட்டதும் செய்ய மாட்டேன், யாருக்கு கெட்டதும் செய்ய மாட்டேன், நல்லதும் சொல்லுங்களேன் செய்ய. அது பெருசாக பெரிய ரொம்ப நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறான். I'll never help anyone, I'll never do any evil. நான் யாருக்கும் கெட்டதும் செய்ய மாட்டேங்க, யாருக்கும் நல்லது என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். நான் ஒன்றே என் வாழ்க்கை ஒன்று இருவையில் பைபிள் அதுதான் கெட்டதுன்னு சொல்லுது. கெட்டது செய்கிறது, தீமை செய்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையோ அதே போல தான் நீ நன்மை செய்யாமல் இருப்பது. என்ன செய்யாமல் இருப்பது?
நன்மை செய்யாமல் இருப்பதே தீமை. என்ன செய்யாமல் இருப்பதே தீமை? அதான் சொல்லுங்களேன். இங்க ஆபேல் மன்னிக்க காயின் என்ன நன்மை செய்யாதிருந்தான்? அவன் தேவனுக்கு முதன்மையானவைகளையும் கொழுமையானவைகளையும் கொடுக்காம இருந்தான். அது செய்யாம இருந்துதான் என்னவா மாறுதான் வாழ்க்கையில. அதான் உணர்வே இல்லை பாருங்க. அவன் தேவனுக்கு நன்மையானதை செய்யாமல் இருப்பதே என்னவா இருக்கிறது? தீமையா இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள அந்த எண்ணம் வரணும். ஹலோ, நான் பாட்டுன்னு வரேங்க, நான் பாட்டுன்னு போறேங்க. நான் இதனால என்னங்க, நான் உள்ளத்துல ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க, அவர் உள்ளத்துல வாழறாருங்க. இந்த சேட்டெல்லாம் எல்லாம் இருக்கட்டும். ஹலோ, அப்படியா இருக்கிறீங்க மற்ற எல்லா விஷயத்துலையும்? ஒருத்தர் அப்படி தான் என்கிட்ட சொன்னார். அவர் உள்ளத்தில் இருக்கிறாருங்க, உள்ளத்தில் வாசம் பண்ணுறாருங்க. அதனால நாங்கள் என்னத்துக்கு அப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷம். ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க, எந்த உரிமையில் ஃபோன் பண்ணுறீங்க? பாஸ்டர்னா அங்கேண்ணே 24 hours நீங்கள் எப்போ ஒன்றா கால் பண்ணி ஃப்ரீ சர்வீஸை நடத்துகிறாரு. இல்லை பாஸ்டருக்கெல்லாம் ஃப்ரீயாக அங்கே வந்து வருதா? ஹலோ, கரண்ட் பில் ஃப்ரீயா? எல்லோரும் விட டபுள் மடங்கு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் கமர்ஷியல்ன்றதுனால. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? எல்லாமே காசு தாங்க. வெளியே பிரசங்கம் மட்டும்தான் என்ன பண்ணுது, இலவசமாக வருது. ஆனால் இவங்க பணத்தை எது கொண்டு செலவு பண்ண ரெடி. இந்த சொன்ன மனுஷன் பாருங்க, அவர் பணத்தை கொண்டு போய் குழந்தை உண்டாகுன்றதுக்காக பல லட்சம் செலவு பண்ணி நஷ்டமே ஆயிருக்குது. அப்புறம் தான் என்கிட்ட வந்தார், சொன்ன இந்த முறை பண்ணுங்க, இந்த முறை கடவுள் உங்களோடு கூட இருப்பார், ப்ரேயர் பண்ணி அனுப்புகிறேன், அனுரிச்சமாக உங்களுக்கு உதவி செய்வார்னு. இப்போ குழந்தை உண்டாகி 6 மாதம் ஆகிருக்குது. ஆனால் வெளியே போய் நான் 6 லட்சம் 7 லட்சம் கூட என்ன பண்ணிக்கிறேன், நஷ்டம் பண்ணிக்கிறேன். ஆனால் இங்கே என்ன பண்ண மாட்டேன், நான் எதையும் நெவர் ஐ வில் ஹானர் காட், கடவுளை நான் கனம் பண்ண மாட்டேன் அப்படின்னா நிம்மதி இருக்காது, வேலையில் சந்தோஷம் இருக்காது. அது எத்தனை வாட்டி பட்டாலும் சிலர் உணர்றது இல்லைங்க. என் வேலையில் மட்டும் ஏன் பிரச்சனை, என்னை மட்டும் ஏன் எதிர்க்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் நிம்மதி இல்லை, எனக்கு மட்டும் ஏன் சமாதானம் இல்லை. பேசுறது புரியுதுங்களா? அதுக்கு பதில் தான் இது. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ என்னன்னா தீமை செஞ்சதுனால இப்போ உனக்கு தீமை நடக்கல, நன்மை செய்யாமல் இருப்பது என்னவா இருக்கிறது, உனக்கு பாவமா இருக்கிறது. நன்மை செய், பாவம் உன்னை விட்டு என்ன பண்ணும், அகன்று போகும். டூ குட். அதுதான் சொல்லுவோம், முதல்ல கடவுளை தேடுவது நன்மை, கடவுளை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது நன்மை, கடவுளை உங்கள் உள்ளத்தில் விசுவாசிப்பது நன்மை, கடவுளை உங்கள் வாழ்க்கையின் முதன்மையாக வைப்பது நன்மை, கடவுள் வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்பதே நன்மை. இந்த நன்மையெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செய்யாமல் இருப்பதே என்னவா இருக்கிறது, பாவமாய் இருக்கிறது. வேற எதுவும் பாவம் இல்லை. நீங்கள் சொல்ல நான் ஒன்றும் பெருசாக கொலை பண்ணிடல, யாரும் இது பிட் பாக்கெட் அடிக்கல, அது மட்டும்தான் குற்றம் இல்லை. நன்மை செய்யாமல் இருப்பதே பாவம். எது செய்யாமல் இருப்பதே பாவம்? அதுதான் காயினுக்கு சொல்லி கொடுக்குறார். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும்ன்றார். நம்புறீங்களா நீங்க? அப்புறம் காயினுடைய வழி என்னவாச்சு? 11ஆம் வசனம், கொண்டு போட்டுறான். அதுக்கப்புறம் வழி, இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ எப்படிப்பட்டவனா இருப்பாய். எங்க போய் எங்க முடியுது பாருங்க. இந்த சாபம் எதனால வந்துச்சு சொல்லுங்க பாப்போம், எதனால வந்துச்சு? Why Cain is cursed? கொண்டதுனாலயா? அதுக்கு முன்னாடி உனக்கு எச்சரிப்பா சொன்னார், நன்மை செய்யாது. நன்மை செய்வது என்றால் என்னது? தேவனை முதன்மையாகவும் கொழுமையாகவும் கனப்படுத்துவது. Honor God by your first and best. அந்த நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். அந்த பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அந்த பாவம் ஒன்று எந்த நிலையில் கொண்டு வருதுன்னா, இந்த பூமியில் எப்படிப்பட்டவனா இருப்பாய், சபிக்கப்பட்டிருப்பாய்னா நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எப்போ காலையில் வரும் நைட்டில் நினைப்பேன், நைட் எப்போ வரும் காலையில் நினைப்பேன். நீ போடுற பணம் எல்லாம் பொத்தலில் போட்ட பணம் போல இருக்கணும், வேதம் அதெல்லாம் போதிக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணிடுது, மாறிடுது. அதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. வேலையில் ஒரு சந்தோஷம் இல்லை, வருமானத்தில் ஒரு நிறைவு இல்லை, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன் இல்லை? காரணம் அங்கே யாரும் இல்லை, கடவுள் இல்லை, தெய்வம் இல்லை, அவர் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால தான் அவரை கொண்டு வர வேண்டியது முக்கியம், அவரை தேட வேண்டியது முக்கியம், அவரை முதன்மையாக வைக்க வேண்டியது முக்கியம், அவரை முதன்மையாய் தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்புறம் பாருங்க அவனை 12, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய். எவ்வளோ உண்மை பாருங்க. அதெல்லாம் வேலை செய்கிறோம், ஆனால் அதுக்கேற்ற ஆசீர்வாதமும் அதுக்கேற்ற பலனும் வராமல் இருக்குது. தட் இஸ் கால்ட் கர்ஸ். நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய். இன்னைக்கு ஏதாவது வாழ்க்கை மாறிடாத, அங்கேயும் இங்கேயும் ஒரே அலைச்சல். அது அலைச்சலும் அது ஒரு அடையாளம், சபிக்கப்பட்டு
இருக்கிறாய். 13, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட இந்த தண்டனையை சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தை விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமி நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். ஹலோ, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்ன பண்ணுவான்னா என்ன? அதனால தான் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? இதுதான் காயின் வழியில் நடக்கிறவர்களுக்கு சம்பவிப்பது. யாருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு? கடவுள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தராரு, ஒரு நன்மையை தராரு, ஒரு நல்ல ஜீவனை தராரு, பலத்தை தராரு. ஹானர் காட் இன் ஈச் அண்ட் எவ்ரிதிங். எல்லாவற்றிலும் கர்த்தரை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் கனம் பண்ணுங்கள். நேரத்தை கொடுக்குறாரா? கம் அண்ட் சீக் காட். நேரத்தை கொண்டு கடவுள் என்ன பண்ணுங்க? முதலானதும் கொழுமையான விதத்துல, பெஸ்டான விதத்துல கடவுளை என்ன பண்ணுங்க? ஆராதிங்க. வசனத்தை கேளுங்க. பணமா இருந்தாலும் சரி, அப்படிதான். எந்த காரியமா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் தட் யூ டூயிங் ஃபார் காட், தேவனுக்காக நீங்கள் எதை செய்தாலும் சரி, அதை நன்மையான விதத்தில் என்ன பண்ணுங்க? நீங்க செய்யுங்க. அப்பதான் அதுல நன்மையை என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் காண்பீர்கள். நம்புறீங்களா நீங்க அதை? ஆமா, அப்படிதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. பொருளாசையிலும் குறித்து நீங்க என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையாக இருங்கள். காயின் வழியில் என்ன பண்ணாதிருங்கள்? நடவாது இருங்கள். எழுந்திருப்போம், ஜெபிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் உள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலும் அவைகள் ஞானமாக ஆழ பதிந்து நடக்கக்கூடிய வழிகளாக அவைகள் இருப்பதாக ஆண்டவரே, வாழ்க்கைக்கு இந்த வசனங்கள் பாதைக்கு தீபமாக வெளிச்சமாக அமையட்டும். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. காயினுடைய வழியில் நடக்காமல் ஆபேலுடைய வழியில் நடந்து அவன் மரித்தும் இன்றும் பேசப்படுகிறான் என்கிற அந்த சாட்சி உள்ளவர்களாக நிலை நிற்கட்டும். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்காக நன்மை செய்ய பழகி கொள்ளட்டும். நன்மையான கிரியைகளை, நன்மையான செயல்களை, நன்மையான காரியங்களை, நன்மையான விஷயங்களை செய்ய பிள்ளைகளை கர்த்தர் பழக்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் உள்ளத்தில் உணர்த்துவீராக. Let them do in a good act. நல்ல கிரியைகளை செய்யாமல் இருப்பதே பாவம் என்கிற உணர்வு வரட்டும். நல்ல கிரியைகளை செய்ய உணர்த்துவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் எந்தெந்த பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் சரி, என்னென்ன கேள்விகளோடு வந்திருந்தாலும் சரி, ஏகோவா ஷாலும் சமாதானத்தை அருளுகிறவர், ஏகோவா ராஃபா சுகத்தை தருகிறவர், ஏகோவா தேவரே ரூவா நீர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறவர். ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நீடிய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் உள்ளங்கள் நிறையப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கைகள் மாற்றப்படட்டும். வாழ்க்கைகளில் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. அற்புதங்கள் நடைபெறட்டும். நன்மையான கிரியைகள் தொடங்கட்டும். நல்ல காலங்களையும் நல்ல வருஷங்களையும் நல்ல நாட்களையும் பார்க்க நீர் உதவி செய்வீராக. உம்மை தேடி வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நீரே ஆதாரமும் அடையாளமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல வழி வாசல்களை கர்த்தர் திறந்து உம்முடைய செழிப்பை, உம்முடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் அருளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற வேலைக்கிழமை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.